பெருமானுடைய பேரொரு கருணையினாலே நாம் சென்ற வகுப்பிலே நாவுக்கரசு பெருந்தகை நம்பர் அருளாமையினால் அமன் சமயம் புகுந்தனன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் நம்பர் அருள் இல்லாதனால சமண சமயத்தை சார்ந்து அந்த சமயத்திலே தலை சிறந்தவராக விளங்கி வந்திருக்கக்கூடிய வேளையிலே அவரை ஆட்கொள்ள வேண்டும் என்று திலகவதியார் 41 ஆண்டு காலமாக தொடர்ந்து இறைவனிடத்தில் ஒரே விண்ணப்பத்தை வைத்து கொண்டு வருகிறார்கள். என்னுடைய தம்பியார் உளராக வேண்டும் என்று தொடர்ந்து விண்ணப்பம் செய்ய இறைவன் அவருடைய கனவிலே தோன்றி யான் அவரை சூளை மடுத்து ஆட்கொள்வோம், சூளை மடுத்து ஆள்வோம் என்று அவருடைய கனவிலே சொல்ல, அதனை தொடர்ந்து அவருக்கு சூளை நோய் வர சமணர்கள் அங்கே அவர்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் வைத்தியங்கள் எல்லாம் பலவற்றையும் செய்து அதிலே ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று விட்டார்கள் அப்படின்னு சொல்வார். இனி யாது செயல், சமணர்கள் என்ன சொல்றாங்க, இனி யாது செயல், யாரு கவர்கின்ற விடம்போல் உன்முன் அரிய கொடும் சூளை இவர் தமக்கு வந்தது, இனி யாது செயல் அப்படின்னா இந்த சூளை எப்படி இருந்ததுன்னு சொன்னாரு தெய்வ செக்குலார் வருமா. வடவாக்கினி வைரத்தை அரைத்தார் போலவும், அப்புறம் நஞ்சு கொடிய விஷத்தை நம்முள்ள கொடுத்தா எப்படி இருக்கும், இந்த மூன்றும் ஒன்னா சேர்ந்தா என்ன எப்படி இருக்குமோ அதுபோல அந்த வழி இருந்தது அப்படின்னு தெய்வ சேக்கலார் வருமான்னு சொல்லியிருப்பார். அதனால தான் நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால்தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூளை கொடுத்து அந்த நோய் வந்தது. இது நம்மால் போக்குதற்கு அரிதாம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த வியாதி நம்மால போக்கருக்கு அரிது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. ஏன்னா எப்படி இப்போ நமக்கு கொரோனான்னு ஒன்று வந்து அது நமக்கு என்ன வியாதின்னு தெரியாமல் இருந்தோமோ அதுபோல சூளை என்கின்ற ஒரு நோய் சமணர்களுக்கு எப்படி போக்குறதுனே இல்லை, மருந்தும் இல்லை, வைத்தியமும் இல்லை, மந்திரமும் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் என்ன பண்ணாங்க, கைவிட்டாங்க. இனி இது நம்மால் போக்கு அரிதாம், இது நம்மால் போக்க முடியறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவர் ராஜாவுக்குரிய வைத்தியங்கள் எல்லாம் இவருக்கு செய்கிறாங்க. யாருக்கு, தர்மசேனருக்கு. அங்கே இருக்கும் பொழுது தர்மசேனர் தானே, தர்மசேனருக்கு அத்தனை வைத்தியங்களும் செய்கிறாங்க. ஆனால் அங்கே குண்டர்களும் கைவிட்டார்கள். கொடும் சூளை மிசை கொண்டு மண்டு மிக மென்மேலும் முடுக்குதலால், இந்த சூளை கை விட்டு போன மாதிரி இல்லை, மேலும் மேலும் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. தீங்கு அப்ப அவர் அந்த ஊட்டுவானை அனுப்பி என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி தமக்கையாரிடம் போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, ஒரு மருந்து கொடுத்து விடுவாங்க, அக்கா நம்ம மீது இருக்கு, ஏன்னா நமக்காகத்தான் உயிர் வாழ்றாங்க, அதனால நமக்கு ஏதாவது மருந்து கொடுத்து விடுவாங்க அப்படிங்கிற நினைப்புல சொல்லி விட்டுட்டார். அவரு போய் ஊட்டுவான் எங்க, திருப்பள்ளி தாமம், அதாவது மலர் பழுத்திட்டு வரும்பொழுது திரு நந்தவனத்துக்கு வெளியில அம்மையாரை பார்த்து சொல்றாங்க, இது மாதிரி தம்பியார் அனுப்புனாங்கன்னு. இப்ப எல்லாரும் நாம என்ன சொல்லுவோம், நமக்கு நெருக்கமானவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டோன்னு ஒரு பதட்டம் நம்ம இடத்துல வரும். ஆனா அக்கா கேட்டாங்க, தீங்கு உளதோ அப்படின்னு, ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு, ஆனா தம்பிக்கு தீங்கு வந்துருச்சு. இது யாராவது ஒரு தம்பிக்கு தீங்கு வந்தா சந்தோஷப்படுவாங்களா? ஆனா இல்லை. ஆனா திலகவதியார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆகா தீங்கு உளதோ அப்படின்னாங்க. நல்லா இருக்கிறானான்னு கேட்கறத விட்டுட்டு தீங்கு உளதோ அப்படின்னு கேட்டாங்க. ஆம் அப்படின்ட்டார் அவரு. ஏன்னா கொல்லாது சூளை நோய் குடம் முடக்கி தீராமே, அது இன்னும் கொல்ல மட்டும்தாங்க செய்யல, இது எல்லா வேலையும் அந்த நோய் செஞ்சிருச்சு. என்ன பண்ணல, கொல்ல மட்டும்தான் செய்யலாம், இது எல்லாமே அது செய்து முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யான் அங்கு உடன் போந்து நன்றறியா அமன் பள்ளி நன்னுகளே, நான் அவன்கிட்ட சொல்லியிருப்பா, நான் அங்க வரமாட்டேன். இங்க திலகவதியார் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு குறிப்பு கொடுத்துட்டாங்க, நான் அங்க வரமாட்டேன், அதாவது நான் அவன் வீட்டுக்கு வரமாட்டேன், அவன் என் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு ஒரு குறிப்பை இங்கே சேக்கிலார் வருவான் கொடுத்துருக்குறாங்க. திலகவதியாரும் அதை அப்படியே சொல்லியிருக்காங்க. ஏன்னா திலகவதியார் சொன்னது சேக்கிலார் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அமன் பள்ளி நன்னுகளே, நான் அங்க வரமாட்டேன் அப்படின்னு. அப்ப அவரு இங்க வரைக்கும் எந்த தடையும் இல்லை அப்படின்னு பொருள். இதை போய் என்ன பண்றாரு, அந்த வார்த்தையை கேட்டாலுமே அயர்வு எய்தி இதை நாவுக்கரசு பெருந்தகையிட்ட போய் சொல்றாரு. யாரு,
தர்மசேனர்கிட்ட போய் ஊட்டுவான்னு சொல்கிறான். நீங்கள் அவங்க இங்கே வரமாட்டாங்களாம் அப்படின்னு ஒன்று. அவங்க தானே இங்கே வரமாட்டாங்க, அப்போ நான் அங்கே போகலாம்ல அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்பொழுது ஒவ்வாய் புன் சமயத்து ஒளிய எதனால் உங்க நம்பர் அருளாமையினா அமன் சமயம் புகுந்தார். இங்கே என்ன பண்ணிட்டாரு, ஈசன் அருள் கூடுதலால் ஒவ்வாய் புன் சமயம் ஒளிய இத்துயர் ஒளிய செவ்வாறு திலகவதியார்த்தால் சேர்வான் அப்படின்ட்டார் சேர்க்கிறார். அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாமியோட கருணை இல்லை, அருள் இல்லை. அதனால அருள் இருந்தது, திரோதானமாக இருந்துச்சு. ஏன்னா இறைவன் அருள் இல்லாமல் நாம் எப்போ இருந்துமே இந்த உடம்பு உயிர் ஒன்றா இருக்கவே இருக்காது. இதை ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்கிறான்னா இறைவன் இருப்பான். அங்கே திரோதானமாக இருந்தது, இங்கே என்னவா இருந்தது, திருவருளாக வெளிப்பட்டு நிற்குது. மறைப்பு சக்தின்னு சொல்லுவான் அதுக்கு. அது எப்படி சாத்தியமா அப்படின்னா, நாம் இன்னைக்கு போய் ஒருத்தர்கிட்ட ஜோசியர்கிட்ட கொடுத்து ஜாதகத்தை எல்லாம் பார்ப்போம். அவரும் பார்த்து இன்னும் இவருக்கு எல்லாம் நல்லா இருக்குது, ஆயில் இருக்குது, எல்லாம் இருக்குது, போக்குவரத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து இருக்கு சொல்லுங்கன்னு சொல்லிடுவார். ஆனால் அடுத்த நாள் காலையில் அந்த ஜாதகக்காரர் இருக்க மாட்டார். ஏன்னா அந்த ஜோதிடர் இடத்துல வாக்குல திரோதானம் செயல்பட்டு அதை சொல்ல விடாம தடுத்திருக்கும். அதுபோல இங்க கிரகங்களால என்ன ஆயிடுச்சு, அவருக்கு மறைப்பு ஏற்பட்டு அவர் அமன் சமயம் போயிட்டார். இதற்கெல்லாம் காரணம் பின்னாடி சொல்ல போறார். ஏன் அவரு சமண சமயத்துக்கு போகணும், ஏன் சூளை வரணும். சூளை வந்ததுக்கு காரணம் தெரிஞ்சிருச்சு, ஆட்கொள்றதுக்கு. அதை கொடுத்து தான் ஆட்கொள்ளணுமா அப்படின்னா அதுக்கு பின்னாடி நமக்கு சொல்ல போறார் சேக்கிழார் வரும். அப்படி அடுத்தலுமே அயர்வு ஒதுங்கி திரு அதிகம் அணைவதற்கு, அந்த அயர்வுனா அந்த சோர்வு நீங்கி உடனே அந்த நோய் இருக்கிறது இதுலேயே என்ன பண்ணிட்டாரு, நம்ம கிளம்பி போயிடலாம், இங்கே திரு அதிகை போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு வந்தார் அவர். திரு அதிகை அதாவது நம்ம 61வது பாடல் பார்த்தோம். பைதருமால் உள்ளத்து புன்சமணர் இடம் கழிந்து மெய்தருவன நெறி அடைந்தார் வெண்குடவை மெய் சூழ்ந்து செய்தவ மாதவர் வாழும் திரு அதிகை சென்று அடைவார் என்ற அளவில் வகுப்பு நிறைவு செய்தோம். மழையும் வந்தது. இன்று அதே மழையோட வகுப்பு நாம் இன்னைக்கு தொடங்கியிருக்கோம். எங்கே விட்டோமோ அங்கே தொடங்கணும். மழையும் எங்கே நின்றுச்சோ அங்கேயே தொடங்கிருச்சு. அந்த பாடலோட மழை 15 நாளைக்கு முன்னாடி நின்னது. இப்போ அதே இடத்துல மழை தொடங்கி புராணமும் தொடங்கி வந்துருச்சு. ஆமாங்க, நாம் வந்து அங்கே நின்றுடுச்சு. அந்த படம் திரைப்படம் ஓடும் பொழுது ஸ்கிரீனில் அப்படியே நின்று போயிடும், ஸ்டக் ஆகி. அந்த மாதிரி நெட்டு கிடைக்காம அப்படியே நின்றுடுச்சு. இப்போ மீண்டும் மழை பெய்யுது, வகுப்பு தொடங்குது, அப்படி ஆயிடுச்சு. அதுபோல பொய்தருமால் உள்ளத்து புன் சமணம். அந்த சமயம் எப்படிப்பட்டதுங்க, பொய் தரக்கூடியது. பொய்யை மெய்யென்று பேசக்கூடிய சமணம். பொய்மையை பயத்தருளும் மயக்க உணர்ச்சி பொருந்திய உள்ளத்து சமணம் இடம் சமண பள்ளி கழித்து அங்கிருந்து நீங்கி மெய் சிவசக்தியாகிய தனது நிலை அதனை உயிர்களுக்கு பெரும்படி கொடுப்பவன் யாரே, சுவாமி கொடுக்கும். அதை புடவை அப்படிங்கிறார். இந்த வெண் புடவை மெய் சூழ்ந்து தூய்மைக்கு புகழ் எது, வெண்மை தூய்மைக்கு. அதனால தான் பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கள். வெள்ளி வெற்பின் அப்படிம்பார். வெள்ளை வெளியேன்னு அவங்க அடியார்கள் எல்லாம் அந்த திருநீர வெள்ளை ஆடை தான் அடியார்கள் அணியணும் அப்படின்னு ஒரு மரபு உண்டு. அதுபோல் அங்கே அந்த மாதிரி வெண்புடவை தூய்மைக்கு புகழாக உரிய நிலையம். வெண்புடவை சிவந்த காவியினை, அதுக்கு முன்னாடி அங்கே என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த காவி கல்லினால் தேய்க்கப்பட்ட காவி உடைய தான் சமணர்கள் அணிந்திருப்பாங்க. இவர் அதை கல்லிட்டு எல்லாம் திறந்துட்டார். எதை திறந்துட்டார் பின்னாடி சொல்லுவார். மயில் பீலி கமண்டலம் எல்லாம் திறந்ததில்லை. துறவிகளின்றி ஏனைய சைவர்களுக்குடைய உடையை உடுத்துதலாகினார். சைவர்களுக்கே உரிய உடை வெள்ளை ஆடை. புராணம் படிக்கிற நாம காவி ஆடைகள் ஆச்சாரியம் தான், ஆச்சாரியம் பெற்றவர்கள் அணியலாம். மற்ற எல்லாரும் என்ன பண்ணணும், வெள்ளை ஆடை தான் அணியணும். வெள்ளை ஆடைக்குள்ள அத்தனை வண்ணங்களும் கலந்துருக்கு. அது கலந்ததுனாலே அது வெண்மையா இருக்கு. புடவை என்கிறது பெண்கள் அணியும் உடுப்பு. உடைக்கு வழக்கமாயிற்று, உடைக்கு வழங்கலாயிற்று. உடம்பின் உடை சூழ்வதனால் இதற்கு புடவை. உடம்பு முழுக்க அது சூழ்றதுனால அதுக்கு என்ன பேருங்க, புடவை அப்படின்னு சிவக்கம்பெனியை அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிறாங்க. புடவை சூழ்ந்தார்னா அவர் அங்கே ஏன் புடவை எடுத்து சுத்தணும் அப்படின்னு கேட்டினா, புடவை அப்படின்னாவே அதுக்கு என்னன்னா உடம்பை புடை சூழுது, உடம்பை முழுக்க சுத்திக்கிறது. அதுக்கு பேர் தான் உடம்பை சூழுது. ஏன்னா அங்கே அவங்களோட இது எப்படி இருங்க, பாய் தான் கட்டியிருந்தாங்க. பாய் கட்டியிருப்பாங்க, அப்புறம் காவி உடை அணிந்திருப்பாங்க. இதில் அவங்கள பல வகைகள் இருந்தது.
ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் களைஞ்சிட்டு வெள்ளை புடவை, வெள்ளை உடை எடுத்து உடம்பு முழுக்க சுற்றிடுறதுனால அதுக்கு புடவை அப்படின்ட்டார். அப்போ கைதருவார் தமை ஊன்றி, கை கொடுத்து தாங்கி வழி செல்வதோ. இப்போ கை கொடுத்து தாங்கிறதுக்கு வழி இல்லாததுனால அவர் என்ன பண்ணுறார், ஒரு கோடை எடுத்து ஊன்றுதலால், ஊன்றி செல்லுதல். ஏன்னா அந்த சூழலை வயிற்று வலி, அதனால் அவரால் நடக்க முடியாது. அது இல்லாமல் வயது இப்போ என்ன ஆயிடுச்சு, 60 தாண்டிடுச்சு, 60 வயது ஏறக்குறைய ஆயிடுச்சு. அப்போ ஒரு கைக்கு ஒரு துணை தேவைப்படுது. அதனால் சூளை நோய் பட்டதனால் தாமே நடந்து செல்ல இயலாத படைக்குறைவாகிய நிறைவாக ஒரு கோடை கொண்டுகிட்டு வர்றார். அந்நிலையில் மனத்துணிவும் முயற்சியும் எழுந்து பிற உதவினால் நடந்தார் என்பது எது, அந்த குச்சியோட உதவியினால நடந்தாரு. அந்நிலை தமையன்றி வேறொருவர் துணையின்றி என்றுரைப்பார். தமையன்றினா வேறொருவர் துணையில்லாது, தாமே பிற காணாதவாறு. இன்னொன்று என்னன்னா, அங்கே சமணர்கள் கண்ணில் மாட்டிட்டீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, எங்கடா இவர் நம்ம இடத்த விட்டுட்டு வேற பக்கம் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுக்குவாங்க. அதனால தான் அவர் யார் கண்ணிலையும் படாத இரவு பொழுதுலேயே ஊட்டுவானை வர சொல்லிட்டார். இவரும் இப்போ இரவு பொழுதுல தான் கிளம்புறாரு. ஊட்டுவான் என்ன நேரத்தில் கிளம்பினானோ அதே நேரத்தில் தான் இப்போ தர்மசேனரும் கிளம்புறாரு. அங்கிருந்து அடைவாராகிய எதிர்கால தொகையினை அணைந்தார். அப்போ இங்கே செய்தவம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வினைத்தொகைன்னு பேர். செய்தவம் அப்படின்னா வினைத்தொகை. நேற்று திலகவதியார் அந்த இடத்துல தவம் செய்தாங்க, இன்னைக்கும் செய்து கொண்டிருக்கிறார், நாளைக்கும் செய்ய போறாங்க. அதனால இதற்கு செய்தவம் அப்படின்னு வினைத்தொகையில சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுறார், வினைத்தொகை. அப்ப மாதவரெல்லாம் திரியதிகை வாழும் தவமுனிவர்கள் எல்லோரையும் பொதுவாயும் திலகவதியாரை சிறப்பாயும் குறித்து நின்றது. இந்த முன்னை தவமுடையவர் அதிகை வீரட்டத்தில் வாழக்கூடியவர்கள். எல்லாராலையும் எல்லா இடங்கள்லையும் போய் நாம செய்த தவத்துக்கு நம்ம எடப்பாடியில் பிறந்திருக்கோம். நாம செய்ததுக்கு நம்ம எடப்பாடியில் பிறந்திருக்கோம். இல்லைன்னா நாம எங்க பிறந்திருப்போம், திரு ஆரூர்ல பிறந்திருப்போம். ஏன்னா ஆரூர்ல பிறந்தார்கள் எல்லாருக்கும் முக்தி. நம்மள சாமி என்ன பண்ணிட்டாரு, நீ செய்த புண்ணியத்துக்கு இவ்வளோதான்ப்பா, உன் பேரண்ட்ஸுக்கு நீ அங்கே தான் இருக்க முடியும், கிளம்பு அப்படியே. சரி அங்கே தான் இல்லை தரிசிக்க முக்தியை சிதம்பரத்தில் ஏற்றி போட்டுக்கலாம், அதுவும் வாய்ப்பு இல்லை, நீ அப்பப்போ வந்துக்கலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்மளை சுவாமி என்ன பண்ணிட்டாங்க, இங்கே போட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இந்த இலகு மணி மதில் சோதி அங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு, செய்தவர் வாழும் திரு அதிகை சென்று அடைந்தார். செய்தவர் வாழும் அந்த அதிகை வீரட்டாத்தை சென்று அடைகின்றார். சுழவி வயிற்று அகம் கனலும் சூளை நோயுடன் தொடர குளவியலும் பெருவிருப்பு கொண்டு அணைய புலவரை போன்று இலகுமணி மதில் சோதி எதிர்கொள் திரு அதிகையில் திலகவதியார் இருந்த திருமடத்தை சென்று அணைந்தார். இப்ப இவர் கிளம்பின நேரம் ஊட்டுவான் கிளம்பிய நேரத்துல தான் கிளம்பினாரு. இப்ப குழவி அப்படின்னா குழவுதல் அப்படின்னா சூழுதல், சூழுதல் அல்லது சுருட்டுதல், பிடித்தது போல. எப்படி சூடுதல்னா அந்த வயிற்றுக்குள்ள அந்த சூடை என்ன பண்ணுதுங்க, குடலோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கேடில விரட்டான துறை அம்மானே கேட்பாரு. அவரே அந்த பாடல்ல சொல்லிடுவார். குடலோடு துடை, அந்த வார்த்தையே பாருங்க, குடலோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கேடில விரட்டான துறை அம்மா. அந்த வயிறு போட்டு அப்படியே நம்ம என்ன சொல்லுவாங்க, வயிற்ற பெரட்டதுனாவே நம்மளால உட்கார முடியல. அவர் என்ன பண்ண, போட்டு புளியுது, உள்ளார புளியுது. அது புளிஞ்ச உடனே அவரால் தாங்க முடியல. அதனால தான் அந்த சொல்கள் எல்லாம் அப்படி போட்டு வலிமையான சொற்களாக போடுறாங்க. அப்படி போட்டு சொல்றாரு, அகம் கனலும், அந்த உள்ளார் எப்படி கனல் நெருப்பு எரியுறது போல சூளை நோய் உடன் தொடர்ந்தது. இங்க எல்லாத்தையும் விட்டார். எங்க சமணத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டார். மந்திரத்தை விட்டுட்டாரு, அவங்க சமய சடங்குகளை எல்லாம், சமய சின்னங்கள் எல்லாம் விட்டுட்டாரு, மயில் வேலை விட்டுட்டாரு, கமண்டத்தை விட்டுட்டாரு, பாயையும் விட்டுட்டார். ஏன்னா அவர்கள் பாய் உடுத்திருப்பாங்க.
அந்த பாயையும் விட்டுட்டாரு, புடவையை எடுத்து சுத்திட்டு வராரு. ஆனா ஒன்றை மட்டும் விட முடியல. சமணத்துக்கு போனதுனால கிடைத்தது என்னன்னா அத்தனை பரிசுகள். ஏன்னா ஒரு தலைமை பொறுப்பு, தலைமையில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பரிசுகள் வரும், அத்தனையும் அங்கேயே விட்டுட்டாரு. ஆனா ஒன்றை விடல, அது சூளை அவரை தொடர்ந்து பற்றியது. இதுதாங்க நம்மளுடைய வினை. இந்த வினை தான் நாம் என்ன செய்தாலும் ஏதேனும் ஒரு வகையில் நம்மளை அது சிவஞான போதும் 11ஆம் நூற்பால் சொல்லும். சிவபெருமானுடைய 5 எழுத்தை விட்டுட்டோம்னா இந்த பக்கம் அது வந்து டக்குன்னு பிடிச்சிக்கும். கேப்பு கிடைக்கும், எப்படா கேப்பு கிடைக்கும்னு பார்க்கும். அடியார் திருக்கூட்டத்தை விட்டு விலகி நிற்கிறோமா, டக்குன்னு வந்து பிடிச்சிடும். அது வரைக்கும் அது பக்கத்திலேயே வராது. எது? பிராரத்த வினை அடியாருடன் இருக்கும் பொழுது வாராது. அடியார் திருக்கூட்டங்களை விட்டு விலகி நின்னோன்னா பிராரத்த வினை வந்து நம்மை பற்றி கொள்ளும். அது ஞானிகளாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லப்படுது. நான் பெரிய ஞானி அப்படின்னாலும் அடியார் திருக்கூட்டத்தோடு இருக்கிறியா இல்லையா, கட்டாயமா பிரார்த்தனை ஆயிடுச்சு. வாசனை பிரார்த்தனை நேரடியா செய்யாது, வாசனை செய்யும். அது போல குலவி எழும் பெரு விருப்பு கொண்டு அது என்ன பண்ற, அதுக்கு முன்னாடி எழுந்த பெரு விருப்போட உடன் தன் வசமாதல் அருள் உருவாய் இறைவன் தந்த சூளை மட்டும் தம்முடவன் தொடர்ந்து வந்தது. உடன் அப்படின்னா உடனாயிருந்து வீழி மிளலை, உடனாய் இருப்பது வீழி மிளலை என்பது அப்பர் பெருமானுடைய வாக்கு. உயிர்களிலிருந்து நீங்காது உடன் நின்று தொடர்ந்து ஈழேற்றுவது அருள்நிலை என்பது ஞான சாத்திர முடிவாகும். எப்பொழுதுமே உயிர்களுக்கு நீங்காது இருந்து அருள் செய்யக்கூடியது இறைவன். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள். நம்ம இமைக்கிற பொழுது கூட நம்மை விட்டு நீங்காத நம்முள் இருந்து நம்ம இயக்கி கொண்டிருக்கிறவன். அப்ப நாவுக்கரசு பெருமானுக்கு அது வரைக்கும் இல்லை, ஆனால் இருந்தாங்க, திரோதானமாக இருந்தாங்க. திரோதானமாக இறைவன் மேவியலும் பெரும் விருப்பு கொண்டு அணைய நோய் நடந்து செல்ல மாட்டாமையை விளைவிப்பினும் மனத்துள் எழுந்த பெரும் விருப்பை பற்றி வலிந்து ஈந்து கொண்டு அணைவிக்க. கொண்டு அப்படின்னா பற்றி கொண்டு. குலவுதல் அப்படின்னா விளங்குதல். குலாவு பத்து அப்படின்னு சொல்லப்படும். குலாத்தில்லை ஆண்டானே குங்கன்றே அப்படின்னு மாணிக்கவாசகர் பெருந்தகை சொல்லுவார். குலாவுதல்னா விளங்கி தோன்றுதல் அல்லது விளங்குதல் அப்படின்னு பேரு. அப்ப குலாவுதல் அப்படிங்கிற, குலவுதல் அப்படின்னா விளங்குதல், அதுதான் குலாவு பத்து. அப்ப எழும் பெரும் விருப்பு அடங்காது மென்மேலும் பெரும் விருப்பம் வீழ்ந்த நிலையிலிருந்து எழும் என்பது குறிப்பு. நமக்கு விருப்பம் வரணுங்க. சில பேர் சொல்லுவாங்க திருநீர் போட்டுக்குவாங்க, திருநீர் அணிஞ்சிருப்பாங்க, உருத்திராக்கம் போட்டுக்குவாங்க, அடியாருடைய இணக்கம் ஏற்படாது. கேட்டால் இல்லைங்க நமக்கு இதுக்கே நேரம் பத்தல, அங்கெல்லாம் எங்கெங்கே போடுறது, திருக்கூட்டத்தோடு இணைஞ்சு நாமெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா அதற்கு காரணம் நீங்கள் வர முடியாதுக்கு இல்லை. இந்த வர முடியாதவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்க, அறுக்க மாட்டாதவனுக்கு அருவாள் கோணையான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அறுக்க மாட்டாதவன் அருவாள் கோணையான்னு சொல்லுவாங்க. ஆமாம், அறுக்க மாட்டாதவன் 58 அருவா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா அந்த வேலையை செய்வதற்கு விருப்பம் இல்லாதனால. அந்த வேலையை செய்வதற்கு விருப்பம் இருந்ததுன்னா எந்த ஒரு கருவியும் இல்லாமல் நீங்கள் அந்த பொருளை வேலை செய்யலாம். ஏன்னா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதமாக நிற்கும். புல்லும்னா வெறும் புல்லு கிடையாதுங்க, அங்கே கிடைத்த பொருள் ஆயுதமாக விளங்கும். அது நீங்கள் இந்த ஒரு சேனல் வரும், இயற்கை சம்பந்தமான ஒரு சேனல். ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னா அவன் எதுவுமே இருக்காது, அங்கே போய் எல்லாம் தயார் பண்ணி செய்வான். அந்த மாதிரி காமிப்பாங்க. அது என்னன்னா கிடைப்பதை வைத்து அந்த இடத்துல சமூக புத்தியை வச்சு அதை செய்து கொண்டு வருவாங்க. அதுபோல் நமக்கு ஆர்வம் மிகுதி வந்துருச்சுன்னா நீங்கள் யார் தடுத்தாலும் நிற்க மாட்டீங்க, நானாக பெருமான்கிட்ட ஓடியாந்துருவோம். ஆர்வம் இல்லைன்னா இருடா போறானா, சரி ஆமாம் போய்க்கலாம் விட்டு, நாளைக்கு சாமி எங்கே போயிட போறாரு, அவர் பல ஆண்டு காலம் இங்கே தான் இருக்கிறாரு, மீண்டும் பல ஆண்டு காலம் இங்கே தான் இருக்க போறாரு, நாம் இப்போ போக வேண்டிய அவசியம் இல்லை, நாளைக்கு கூட போய்க்கலாம் அப்படி. அது என்னன்னா விருப்பமின்மையின் காரணமாக. அப்போ நமக்கு விருப்பம் இருந்ததுன்னா என்ன பண்ணிடுவோம், நம்ம போய் சாமியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு. இப்போ மேய்ச்சலுக்கு போகிற பசுமாடு எதனால் ரொம்ப வேகமாக வருது வீட்டுக்கு வரும்பொழுது, அங்கே கன்றுக்குட்டி இருக்கும், அதுக்கு பால் கொடுக்கணும்னு வரும். இப்போ நாம் ஊரை விட்டு போகக்குள்ள மெதுவாக போவோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யாத்திரை போகக்குள்ள பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் அந்த வண்டி போயிட்டு இருக்கும். அதே தூரத்தை நாம் வீட்டுக்கு வரக்குள்ள 6 மணி நேரத்தில் வந்துடுவார். ஏன்னா ஓட்டுநருக்கு அவர் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும், அந்த விருப்பத்தினால 6 மணி நேரத்தில் வந்துடுவார். போகக்குள்ள அதே தூரம் தான், அதே பஸ் தான், அதே டிரைவர் தான் 8 மணி நேரம் போனார். ஏன் அப்படின்னா
விருப்பம் எங்க இருக்கு, நமக்கு விருப்பம் ஆனா சீக்கிரமா போனா நம்ம குளிச்சு நேரத்துல போய் சாமி பார்க்கலாமே அப்படின்னு. வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் மெதுவா போனா பரவாயில்ல, பொறுமா இரு நம்ம சாமியெல்லாம் அற்புதமெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா போகலாமே, இப்ப என்ன அவசரம்னு நினைப்போம். ஆனா ஓட்டுநர் என்ன பண்ணுவார், அப்பதான் வேக வேகமா நீங்க வாங்க கொஞ்சம் சீக்கிரமா அப்படின்னா அடுத்த வண்டி அடுத்த இதுக்கு போகணும் அப்படிம்பாரு. ஆனா அடுத்த இதுக்கு போக மாட்டாரு, வந்து வீட்டுல தூங்க தான் போறாரு. ஆனா என்னன்னா வீட்டுக்கு போறதுக்கு விருப்பம், அதனால அது போல இவருக்கு என்ன விருப்பம், திரு அதிகை போய் திலகவதியார பார்க்கணுங்கிற விருப்பம், அதனால வேகமா வந்தார். இறைவனை பார்க்கணும்னா இல்ல குருநாதரை சந்திக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தினால ரொம்ப வேகமா வராரு. விளங்குதல் எழுவும் பெரும் விருப்பு அடங்காது மென்மை. அப்ப நோய் உடன் தொடர. இப்ப என்ன ஆயிடுச்சு, நோய் இருக்குது, நோய் இல்லாமலாம் இல்லை, இந்த விருப்பம் இருக்கிறதுனால நோய் இருப்பது என்ன தெரியல அவரு. அது வந்து நோய் இருந்தாலும் அதை இயலாமையை காமிச்சு கொள்ள முடியல. ஏன்னா இந்த இயலாமையில இப்பயே நின்றுட்டோம்னா பெருமானை போய் அங்க தரிசனம் பண்ணிக்க முடியாது. அதனால அதை என்ன பண்ணிட்டாரு, அந்த இயலாமையில் கூட அந்த வழியில கூட வேகமா வந்தாங்க. விருப்பு கொண்டு ஆசை அவருக்கு முன்னால் சென்றது. யாருக்கு, தர்மசேனருக்கு முன்னாடி என்ன போச்சுங்க, ஆசை போனது. எப்படி காலத்துக்கு போகும் பொழுது நல்வினையும் தீவினையும் அவருக்கு முன்னாடி நல்வினை ஓடுனுச்சோ யாருக்கு, கண்ணப்பருக்கு. அதுபோல நாவுக்கரசர் பெருந்தகைக்கு முன்பாக என்ன போகுதுன்னா அவருடைய ஆசை. ஆசை பத்து நம்ம போய் இதெல்லாம் திருவாசகத்தில் பெரிய புராணம்னு ஒரு போட்டு பார்த்தீங்கன்னா அங்கே குலாவதி நிலையை படிக்கலாம், இங்கே ஆசை பத்து போகலாம். எதுக்கு ஆசைப்படணும் அப்படின்னு, பெருமான் திருவடிக்கு ஆசைப்படணும் அப்படிங்கிறாங்க. இப்ப புலவரையே எதிர்கொள் புலவரை எப்படி என் திசைக்கு மாமலை மதில்கள் அருந்திய மணிகள் சோதி. இங்க என்ன சொல்றாரு, மதில் சோதி எதிர்கொள்ள. இப்ப நாவுக்கரசு பெருந்தகை கண்ணில் என்ன பண்ணிருச்சு, அங்கிருந்து வராரு அவன் பள்ளியிலிருந்து, இங்க திரு அதிகை வீராட்டம் உங்களை அன்போடு வரவேற்குதுன்னு அந்த பெயர் பலகையை பார்த்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, அந்த மதில் சோதி. ஏன் இந்த இடத்துல சேக்கிழார் பெருமான் மதில் சோதி எதிர்கொள் என்றார்னா, அது எப்படி சோதி இருளை அகற்றுகின்றதோ அது போல இவர் சமணத்தில் இருந்து வந்த அந்த சூளையை அகற்றப் போகின்ற இடம், அதனால் அதற்கு மதில் சோதி என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுறார். மதில் சோதி என்றார். எதிர்கொள் அப்படின்னா கண்ணேந்திரியம் என்கின்ற தன்னிருக்கிற இடத்தில் இருந்து நெடுந்தொலைவு. இந்த கண் இருக்கு பார்த்தீங்களா உடம்புலயே, மீதி எல்லாம் இப்போ மூக்குன்னா என்ன ஆகும், வாசனை வந்தா நுகரும், காதுக்கு வந்தா கேட்கும், வாயை எடுத்து வாயிலேயே வச்சாதான் சாப்பிடும். ஆனா இந்த கண்ணு மட்டும் என்ன பண்ணணும்னா சென்று பற்றும். இதுக்குதான் கண்மேந்திரியம்னு பேரு சைவ சித்தாந்தத்தில். மீது எல்லாமே வந்தாதான் ஏற்றுக்கொள்ளும். ஆனா இந்த கண்ணு மட்டும் என்னன்னா போய் பற்றும் அந்த அளவுக்கு. அதனாலதான் முதல்ல இப்ப என்ன தெரிஞ்சு நாவுக்கரசு இருக்கு, தூரத்துல அந்த ஒளி மதில் எதிர்கொள் மதில் சோதி எதிர்கொள் அப்படின்ட்டார். எதிரில் என்ன தெரியுது, அந்த சோதி நிறைந்த மதில் தெரியுது. அப்ப என்ன ஆயிடுச்சு, அதிகை வீரட்டம் வந்துருச்சு அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. திரு அதிகை அப்படியே வரவேற்குது. அவ்வளோ அப்பாடா நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு மன திருப்தியோட இருளின் நீங்கி வருவாரே சோதி எதிர்கொன்று என்று பின்வரும் நிகழ்ச்சியை. இப்ப எதுக்காக இந்த இடத்துல இது சொல்றாருன்னா, பின்னாடி சோதி நமக்கு அவர் சோதியா நமக்கு அருள் செய்ய போறார் அப்படிங்கிறது. திலகவதியார் இருந்த திருமடம். இப்ப இதுல இடத்துல அழகான ஒரு குறிப்பை சேக்கிழார் பெருமான் சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த ஊட்டுவான் கிளம்பின நேரத்துலதான் இவர் கிளம்பினார். இவர் கிளம்பி எங்க போனாரு, நந்தவனத்துக்கு போனார். இவர் கிளம்பி எங்க வந்துட்டாரு, இப்ப நேரா அக்காவுடைய திருமணத்துக்கு வந்திருக்கிறார். அந்த கால நேரத்தை இந்த இடத்துல குறிப்பிடார் பாருங்க. ஆர்வம் அவனுக்கு என்ன, இப்போ நாம் ஒருத்தர் தலைவலி போய் மருந்து வாங்கிட்டு வாங்குறோம், அவர் போய் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் மருந்து வாங்கிட்டு வருவார். நம்மளா போனோம்னா நேராக மருந்து கடைக்கு போய் மருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். ஏன்னா அந்த வியாதியோட தொந்தரவு நமக்கு தான் தெரியும். ஆள் அனுப்பணுமா அவருக்கு புரியாது. அதுபோல இவர் அனுப்பின ஆள் என்ன பண்ணா, அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே மெதுவாக போய் சொல்லிட்டு தகவல் சொல்லிட்டு மருந்து தானே வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. ஆனால் இவருக்கு அப்படி இல்லை, தீர்ந்தே ஆகணும் அப்படிங்கிற ஆர்வத்தின் காரணமாக என்ன பண்ணிட்டாரு. இப்போ இது என்ன நடக்கணும்னு பாருங்க. அணைந்தார் அப்படின்னா தன்மை, அணைந்தார் தன்மை என்பது சுஞான போதம் 12ஆம் சூத்திரம் சொல்லணும். அணைந்தார் தன்மை என்பது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு பின்னாடி நமக்கு சொல்ல வர சேக்கிழார் பெருமான். வந்து அணைந்து திலகவதியார் அடிமேல் உற வணங்கி நம் தமது குலம் செய்த நல் தவத்தின் பயன் ஆனீர். இந்த உடல் கொடும் சூளைக்கு
இடைந்து அடைந்தேன் இனி மயங்காது உய்ந்து கரையேறும் நெறி என உரைத்து அருளும் என உரைத்து. பாருங்க, கரையேறும், அங்க கல்லில் கட்டி தூக்கி போடுவாங்க, கரையேறும் நெறி. இங்கே குறிப்பா கொடுத்துட்டாரு சேக்கிழார் வருவான். அதே மாதிரி இப்ப நாம என்ன பண்ணா, ஒருங்க நந்தவனத்துக்கு போனா என்ன பண்ணும், முதல்ல குளிச்சுட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு அப்புறம் தான் மலர் பறிக்க போகணும். அப்படியே தூங்கி சொன்ன போய் மலர் பறிக்க போகக்கூடாது. இதெல்லாம் நம்ம முருகநாயனார் புராணத்திலையும் எரிபத்திர புராணத்திலையும் ரொம்ப விரிவா பார்த்தோம் இல்லையா? அப்ப மலர் பறிக்க போறதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும், இங்க குளிக்கணும், அனுஷ்டானம் பண்ணணும், அதன் பிறகு கோயிலை போய் கூட்டணும், திருவாளருக்கு பண்ணணும், அதன் பிறகுதான் நந்தவனத்துக்கு போய் மலர் பறிக்க போகணும். 3 பணிகள் நடந்துருச்சு. யாரு? ஊட்டுவான் வர்றதுக்கு முன்னாடி. ஆனா இவர் எங்க வந்துட்டாரு? குளிச்சுக்கிட்டு வெளியே வராங்க, இவங்க உள்ள போயிட்டாங்க. நாவுக்கரசு பிறந்தவங்க எங்க போயிட்டாங்க? அவரு அம்மையார் குளிச்சு திருநீர் பூசி இருக்கிறாங்க, திருநீரை பூசி கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு உள்ளார் போயிட்டார். அப்ப எவ்வளவு அந்த கால இடைவெளி பாருங்க, கால இடைவெளி ஏறக்குறைய 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டார். 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவர் போயிட்டாரு. அப்ப வந்து அணைந்து திலகவதியார் அடிமேல், அந்த அப்படியே வந்து அணைந்து திலகவதியார் அடிமேல் உறவணங்கி, இத தந்தலை அப்படின்னு சொல்லும் சித்தாந்தத்தில். தந்தலை, தந்தலைன்னு சொல்லுவாங்க, தாழ்தலைன்னு சொல்லுவாங்க. தந்தலை அப்படின்னா இந்த நம்மளுடைய குருநாதருடைய திருவடி நம்மளுடைய தலையில் பொருந்துவது போல அமையணும். அதுதான் தந்தலை தாழ்தலைன்னு பொருங்க. அப்ப அது என்னன்னா, போய் திலகவதியார் அவரது திருவடியில் தனது தலைப்படும்படி கீழ் விழுந்து வணங்கி, தண்டலை என்று திருவள்ளுவர் பயன்ல சொல்லும். அந்த மாதிரி போய் அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டார். எப்படி? அந்த சின்ன வயசுல, அக்கா என்னை விட்டுட்டு போயிடாதீங்கக்கா, எனக்கு யாருக்கா இருக்கிறா, எனக்கு அப்பா அம்மா எல்லாம் நீதாங்க, நீயும் போயிட்டா நான் எப்படிக்கா வாழ முடியும், உனக்கு முன்பு இறப்பேன் அப்படின்னு சொன்ன. அதே போல இப்ப என்ன பண்ணிட்டாரு, இங்க போய் அப்படியே அந்த காலை கட்டி பிடிச்சுக்கிட்டார். காலை பிடிச்சுக்கிட்டு என்ன சொல்றாரு, நம் தவ குலம் செய்த நந்தமது குலம் செய்த நல்தவத்தின் பயன் அணைவீர் அப்படின்னு. நீ நம்ம குலம் செய்த பெரிய தவங்கா, நீ இப்பதான் தெரியுது. எப்ப 40 வருஷம் கழிச்சுதான் அக்காவுடைய அருமையே அவருக்கு தெரியுது. அது வரையும் தெரியல. நம் குலம் செய்த தவ பயன் அணைவீர் அப்படின்ட்டார். குலம் செய்த, அப்ப நல் தவம் அப்படின்னா, நல் தவம்ங்கிறது வேற, நல் தவம்ங்கிறது என்ன? சிவபெருமானை நோக்கி செய்யக்கூடிய தவம் செயல் அத்தனையும் நல் தவம். இப்போ சிவபெருமானுக்கு நீங்க திருவாலயம் வந்து கோயிலில் பண்ணீங்கன்னா அது தவம். மலர் கட்டி போடுறீங்க அது தவம். ஒரு உழவார பணி செய்றீங்க அது தவம். இதுக்கு பேர் நல் தவம்னு பேர். நல் தவம்னா என்ன? தவம்னு சொன்னா போதாதா? சேக்கிழார் ஏன் நல் தவம்னு சொல்லணும் அப்படின்னா, நல் தவம் என்பது சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய செயல் நல் தவம். அதனால அது நல் தவம் அப்படின்னு சொல்றாங்க. பயன் அணைவீர், பயனாக எனக்கு கிடைத்த பேரு நீங்க. யாரு? நான் செய்த தவத்தின் பயனாக கிடைத்த பேரு நீக்கா. நந்தமது என்று நம்மையும் விளப்படுத்தி கூறியது யாரு? இப்ப சொல்லியிருக்கலாம்ல, அக்கா நீ செய்த தவம் சொல்லி, நந்தமது நாம செய்த தவம் அப்படின்ட்டார். நம் பெருமான், உங்கள் பெருமான்னு சொல்லுவாங்க புராணத்துல, உன்னுடைய தலைவர்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்றாரு? நம்ம தலைவர் கட்சியில சேர்ந்துட்டார். நம்ம தலைவருக்கா, நம்ம தலைவர் நாம செய்த தவம் நீ அப்படின்ட்டார். அப்ப என்று தம்மையும் குலப்படுத்தி கூறியது அக்குலத்தின் நானும் ஒருவனாக அப்பயனை இன்று நான் அடைந்திருக்கின்றேன். அந்த பயனை நான் இன்னைக்கு அடைஞ்சிட்டேன். சூளைக்கு இடைந்து அடைந்தேன் அப்படின்னு, சூளையினால் மிக வருந்தி அடைந்தேன்.
இப்போ சூளையினால் அடைந்தேன். சூளை இப்போ நமக்கு ஒரு வருத்தம் வருது, நாம் ஒரு சிரமம் வரும்பொழுது என்ன நினைக்கிறோம்? எனக்கு சாமி, நான் இத்தனை காலம் கோயிலுக்கு போனேன், எனக்கு சாமி இவ்வளோதான் செய்கிறாரா, எனக்கு தொடர்ந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அது எதற்காக இறைவன் செய்கிறான் அப்படின்னா நம்மை ஆட்கொள்வதற்காக. ஏன்னா நம்மளை சோதிக்க வேண்டிய அவசியம் நம்ம இறைவனுக்கு கிடையவே கிடையாது. நாம் என்ன செய்கிறோம், நல்லது என்ன செய்கிறோம், கெட்டது என்ன செய்கிறோம், யாரிடத்துல என்ன பேசுகிறோம், எல்லாம் நம்முள் இருந்து இயக்கி கொண்டே இருக்கிறோம். எல்லாம் உள்ளார அல்ட்ரா ஸ்கேன், அதுக்கு தான் உண்டான கருவியெல்லாம் கண்டுபிடிக்கல. ஆனால் சிவபெருமான் அப்பவே உன்னார் ஒன்று வச்சுட்டார். இது என்னென்ன செய்யுது, அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அவருக்கு. இது என்ன, இன்னார் இடத்துல பொய் பேசினுச்சு, இன்னார் இடத்துல உண்மை பேசினுச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த சூளை இடைதல் மிக வருந்தி உடைதல். எது? வஞ்சனமன் வதனைக்கும் வன் பிறவி வேதனைக்கும் அஞ்சனை அடைந்தனையே பராபரமே என்பது தாயுமானவர் சுவாமி. எதுக்கு வந்துச்சா? வஞ்சம் நமது வதனைக்கும் வன் பிறவி வேதனைக்கும் அஞ்சி உனை அடைந்தேன். நான் எதுக்கு வந்தேன்னா, இந்த பிறவி வேதனை இருக்குது பத்தியா, அது தாங்க முடியாதுன்னு ஒருத்தன் வந்து அடைந்தேன் பராபரமே என்று பராபர கண்ணியில தாயுமானவர் சுவாமி குறிப்பிடுறாங்க. நமக்கு துன்பம்னு ஒன்று வரல அப்படின்னா இறைவன் ஒன்று இல்லைன்னு சொல்லிடுவோம். துன்பம்னு ஒன்று. அப்போ நான் அடுத்த கேள்வி வரலாம், ஏன் சாமி எனக்கு மட்டும் துன்பத்தையே கொடுத்துட்டு இருக்கிறாரு, இப்போ எப்போதான் கொடுப்பார்? கொடுக்காமலாம் இல்லை. ஏன்னா வெறும் துன்பத்தை மட்டுமே கொடுப்பதற்கு அவன் கருணையாளனாக இருந்திருக்க முடியாது. கொடுப்பான், அதற்குண்டிய காலம் கணிந்து வரும் பொழுது நமக்கு கொடுப்பான். ஏன்னா சைவத்தில் கொண்டு வரக்கே இவருக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? நம்ம சமயாச்சாரியில ஒருவர் 40 ஆண்டு காலம். அவர் பிறவிக்கு வரக்கு எத்தனை ஆயிரம் ஆண்டு காலம்? 5000 ஆண்டு காலம் ஏறக்குறையாச்சு. அவர் ராமாயண காலத்துல அங்க வாகீச முனிவராக இருந்தார். ஏன்னா ராவணன் காலம் ராமாயண காலம், அது ஏறக்குறைய 5000 ஆண்டு காலம். அங்கே இருந்து இப்போ 7ஆம் நூற்றாண்டுக்கு கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 5000 வருஷம் ஒரு சுமாராக வரும். அவர் செய்த ஒரு குற்றத்துக்காக 5000 வருஷம் முக்தி இல்லாமல் இருந்தார். நினைச்சு பாருங்க, 5000 வருஷம் முக்தி இல்லாமல் இருந்திருக்கிறார். அங்கேயுமே கைலாயத்திலே தான் இருந்தார். சாலோகம் அவ்வளோதான். இது என்ன கணக்குங்கிறது இறைவனுக்கு தான். அப்போ நமக்கு இதை கொடுக்குறான்னா அந்த கணக்கு யாருக்கு தெரியும்? அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் இதை கொடுக்குறோம்? நாம் சொன்ன இவனால எனக்கு பெரும் தொந்தரவு, அவனால இல்லை, உன்னால தான் உனக்கு தொந்தரவு. ஏன்னா நீ செய்த வினை அவரின் வழியாக நமக்கு வருது. அவரின் வழியாக நமக்கு வருதே ஒழிய நாமளா போய் எங்கேயும் தேடிக்கவும் தேவையில்லை, பண்ணவும் தேவையில்லை. அப்போ வராமல் இருக்கணும்னா என்ன அப்படின்னா, எந்த செயலை செய்தாலும் என் செயல் அல்ல. ஒரு பொருளை கொடுத்தாலும் சிவாய நம கொடுக்கணும், ஒரு பொருளை பெற்றாலும் சிவாய நம என்று பெற வேண்டும். என்ன சிவாய நம சொல்லலைங்க, சிவார்ப்பணம் சொல்லுங்க. ஓதிய எழுத்தாம் அஞ்சும் உருவினி வரத்தான் அஞ்சும். 5 எழுத்துனாவே சிவாய நமங்கிறது 5 எழுத்து. நம சிவாய 5 எழுத்துன்னு வராது, சிவாய நம தான் 5 எழுத்து. 5 எழுத்துன்னு எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் நீங்கள் சிவாய சிகரத்தை முன்னாக வைத்து உச்சரிக்கலாம். அப்படி இந்த உடல் இனி மயங்காது உய்யும் கரையேறும் நெறி. இந்த உடம்பு இனிமேட்டு என்ன பண்ணக்கூடாது? மயங்கினேன் மயங்காமலே நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே. மயங்கணும். எது? உலக வாழ்க்கையில மயங்கி இருக்கிற நானு மயங்கினேன், இனி மயங்காமலே நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே. இந்த உலக வாழ்க்கை என்பது என்ன? ஒரு மயக்கம், மயக்கத்தை தரக்கூடியது இந்த உலக வாழ்க்கை. இது எல்லாமே ஒரு மாயை, மயக்கம். எதற்காக இந்த மயக்கத்தை கொடுக்கும்னா, நமக்கு அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருக்குது, அதனால மயக்கம் கொடுத்தா வழி தெரியாமல் இருக்கும். இப்போ நாம் கேளிக்கைகளில் நேரத்தை கடத்துகிறோம், தொலைக்காட்சி பெட்டியில் பார்த்து கடத்துகிறோம். இதெல்லாம் உள்ளார ஒரு வழி இருக்கும், மனசுக்குள்ளே ஒரு வழி இருக்கும், உடம்புல ஒரு வழி இருக்கும். இதெல்லாம் அதை பார்த்து கொஞ்சம் அப்படியே அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படின்னு, சரி வா அப்படியே ஒரு நாளைக்கு கோயிலுக்கு தான் போகலான்னு வந்தவங்க கடைசியில் என்னாச்சு? சிவபுராணம் பாட வந்து கடைசியில் தேவாரம் படித்து 63 குருநாதரோட சேர்ந்து திருக்கூட்டங்களோட சேர்ந்து நாம் இன்றைக்கி என்ன ஆகிட்டோம்? அடியாருங்கிற நிலைக்கு வந்துட்டோம். திருநீர் பூசிட்டோம், அடியாருங்கிற நிலைக்கு வந்துட்டோம். அப்போ சூளை உடம்புக்கு வந்தது. அப்போ நோயின் மூலமாகிய மதிமயக்கினை போக்கும் வகையாக
நாம் உய்வு பெற்று ஈடேறும் வழி என்றார். கரை ஏறினார். இந்த பிறவி என்கின்ற பெருங்கடல். இந்த பிறவினா நமக்கு சாதாரணமா ஒரு பிறவியா நாம் எடுத்திருக்கிறோம். ஆமா, நாளைக்கு குரு பூசை காண இருக்கிற அருணகிரிநாதர் சொல்லுவாரு, 7 கடல் மணலெனில் எனதிட பிறவி அவதாரம். 7 கடல் மண்ணை எண்ணிடலாம்பா, என்னோட பிறவியை நீ எண்ண முடியாது. நாளைக்கு குரு பூசை பார்க்க இருக்கிறார், அவர் சொல்லுவார், அவ்வளோ பிறவி நான் வந்துட்டேன். பட்டினத்தார் சொல்லுவார், பிரம்ம என் தலையெழுத்தில் ஏறி அவன் கை வலிக்குதான். மாதா எல்லாம் உடல் சலித்தார், பல்வினையோ கால் சலித்தேன். இப்படி எல்லாரும் சலித்து போய் தான் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என் பெருமான் மெய்யே உன் பொன்னடியே கன்று இன்று வீடுற்றேன். சிவரானந்தர் எல்லாமே பிறந்துட்டேன். எது இருக்குது? நீ கொடுத்த 84 லட்சத்துலையும் பிறந்துட்டேன். ஒரு ரவுண்ட் இல்லை, 5 ரவுண்டு 10 ரவுண்டு போயிட்டேன் சாமி, ஒன்றும் முடியல. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் எல்லாம் போயாச்சு, ஒன்றும் அடி இல்லை அப்படின்னு நிற்கும். ஏன் அப்படின்னா உன்னுடைய திருவடியை பற்றாதனால எனக்கு விளைந்த விளைவு இது. உன்னுடைய திருவடியை பற்றாதனால எனக்கு விளைந்தது. கரையேறும் குறிப்பு. இப்ப கரையேறும் அப்படிங்கிற இந்த இடத்துல பாருங்க, உயிர்ந்து கரையேறும் நெறி உரைத்தருளும். கரையேறும் இப்ப அப்போதைக்கு இப்பயே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? கடல்ல தூக்கி போடுவாங்க, நான் கரையேறணும் வழி எனக்கு அருளுங்க அப்படின்ட்டாரு. அருளுதல் அப்படின்ட்டார். சூளைக்கு இடைந்து அடைந்தேன் நெறி உரைத்து அருளும் என உரைத்து இப்ப சொல்லிட்டாரு. அடுத்தது, தன் தாடினை மேல் விழுந்து அயரும் தம்பியார் தமை நோக்கி. இந்த இடத்துல குறிச்சு வச்சுக்கோங்க. நோக்கி அப்படின்னா குருநாதருடைய அருள் நோக்கம். இதுக்கு என்ன தீக்கைன்னு பேரு? நயன தீக்கைன்னு பேரு. இது சிவஞான சித்தியார சொல்லும். நயன தீக்கை பார்ப்பதினால் ஒவ்வொருவருடைய பாவம் போகுமா அப்படின்னா சத்தியமா போகும். ஏன் எப்படி போகும் அப்படின்னா, 4 வகை பிறவியில மீன் குஞ்சு பறிக்கும். அது எப்படின்னா நீர்ல போக போக முட்டையை விட்டுரும். முட்டையை விட்டுட்டு அங்கே போய் அப்படி திரும்பி அந்த முட்டையை இப்படி பார்க்கும். பார்த்தோன்னே முட்டை பூரா வெடிச்சு குஞ்சா வெளியும். இப்படிதான் மீன் குஞ்சு பறிக்கும். முட்டையை வயிற்றுல வச்சிருக்கோம். அந்த குறிப்பிட்ட காலம் வந்தோடனே முட்டையை விட்டுடும். முட்டையை விட்டோடனே அந்த முட்டையை திரும்பி பார்த்த உடனே அந்த முட்டையெல்லாம் வெடிச்சிரும். அது போல இதுக்கு ஸ்பரிச்ச தீட்சைன்னு, இதை நயன தீக்கைன்னு பேர். ஸ்பரிச்ச தீட்சைன்னு ஒன்று உண்டு, தொடுதல். இது எப்படின்னா கோழி அடைகாத்தல் போல நம்ம உடம்ப ஒன்றா இருந்துக்கிறோன்னா அது நம்மளை தொடுவதனால் நமக்கு பாவங்கள் நீக்கும். இப்போ திலகவதியார் நோக்கி பாருங்க, தாளினை மேல் விழுந்து அயரும் தம்பியார் தமை நோக்கி ஆளுடைய தம்பெருமான் அருள் நினைந்து கைதொழுது கோளில் பரசமய நெறிக்குழியில் விழுந்து அறியாது மூடும் அருள் துயர் குழந்தீர் எழுந்திரீர் என தொழுது. இந்த இடத்துல அந்த எழுந்திரீர் அப்படின்னு பாருங்க. என்னன்னா எழுந்து இரு, எழுந்து இரு, எப்பொழுதும் நீ இருப்ப, எப்பொழுதும் எழுந்து இரீர். அந்த எழுந்து இரீர் அப்படின்ட்டு சேக்கிலார் எவ்வளோ ஆழமா அந்த இடத்த சொல்லிக்கிறவர்கள். எப்பொழுதும் நீ இருக்க போற. ஏன்னா என்னைக்கு உளவாரம் இருக்குதோ அந்த அன்னைக்கு வரைக்கும் நாவுக்கரசு பெருந்தகை இருப்பாரு. என்னைக்கு உளவாரம் இருக்கும், சிவாலயம் இருக்கிற வரைக்கும் உளவாரம் இருந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் எழுந்து இரீர் அப்படின்ட்டு, எழுந்து இரீர் அப்படின்ட்டு. அது எவ்வளோ ஞானத்துல. அதனாலதான் அவருக்கு தெய்வ சேக்கிலார்னு பேர். அது அப்படியே நம்ம சிவத்தொழிலையே கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்க பாருங்க நமக்கு. அதுதான் தாளினை மேல் விழுந்து அயரும் தம்பியார் தமை நோக்கி. இப்போ நம்ம குருநாதர் காலில் விழுந்துட்டுனா குருநாதர் எழுந்துருன்னு சொல்ற வரைக்கும் நம்ம எழுந்திருக்கக்கூடாது, அப்படியே கிடக்கணும். அவர் எழுந்திருப்பா அப்படின்னு சொன்னாதான் எழுந்திருக்கணும். இதுதான் மரபு. தாய் தந்தை காலில் விழுந்தாலும் அப்படிதான். அவங்க காலில் விழுந்து வணங்கணும் திருவடிக்கலன்னா நல்லா அது எந்திரி அப்படின்னு சொன்னாதான் எந்திரிக்கணும். எல்லாம் கிடந்து அப்படியே கிடக்கணும். அதற்கு பெயர் தான் உடைமை, அடிமை. அடிமை எந்திருன்னு சொன்ன விழுவருக்கு உனக்கு அதிகாரம் உண்டு, இறதுக்கு அதிகாரம் கிடையாது. அவங்க எழுந்திருன்னு சொன்னாதான் எழுந்திருக்கணும், வேருக்கு அதிகாரம் உண்டு. ஆனா அவங்க எந்திரின்னு சொன்னாதே. அப்ப எழுந்து இரு அப்படின்ட்டு, எழுந்து இரு. அப்ப ஆளுடைய தம்பெருமான் எதே தம்பியார் நோக்கி தான் பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு? இப்ப குருநாதர் பார்க்கறாங்க, பார்த்த உடனே நம்மளுடைய என்ன போயிடுச்சு?
தீவினை எல்லாம் ஆமா, எது சஞ்சீத வினை பிராரத்த வினை எல்லாம் நீங்கி இல்ல பிராரத்தம் இருக்கும் ஆகாம சஞ்சீதம் முழுக்க போயிடும். சஞ்சீதம் போயிடுச்சா அடுத்தது நமக்கு இப்ப பிராரத்தம் இருக்கும். அது உடல் தொண்டுனால கழியும். ஆகாமியம் ஏறாம இருக்கணும்னா குருநாத சொன்ன மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஆகாமியம் ஏறாது. இந்த 3 வினை தான் நம்ம பிறவிக்கு காரணம். 3 வினை இப்போ 1 நீக்கியாச்சு. இது சஞ்சீத வினை பலவினை. சஞ்சீதனா பலவினையை நீக்கியாச்சு. நோக்கி ஆளுடைய தம்பெருமான் அருள் நினைந்து கைதொழுது. இப்ப ஒரு அடியார் வந்து இந்த இடத்துல இன்னொரு குறிப்பும் கொடுக்குறாங்க சிவகுமணியா. ஒரு அடியார் வந்து நம்முடைய திருவடியில விழுறாங்க அப்படின்னா நாம என்ன பண்ணணும்னா நமக்கு மேல் இருக்கக்கூடிய பெருமான் திருவடியை பற்றவணும். அவருடைய திருவடியை நினைக்கணும். இவரு நம்ம காலில் விழுது, ஆஹா பத்தியா நான் எவ்வளவு பெரிய ஆள், என் காலில் வந்து விழுந்துட்டாங்கன்னு நீ நினைக்க கூடாது. அது இருமாப்பு அப்படி நினைச்சிடக்கூடாது. நான் பெருமானே அவங்க என்கிட்ட வந்து சரணடைஞ்சிக்கிறாங்க, நான் உங்க திருவடியை பிடிக்கிறேன், நீங்க தான் அவங்கள காப்பாற்றணும். என்ன ஆயிடுச்சு, அவங்க இங்க பிடிச்சாங்க, நம்ம சிரசுக்கு மேல இருக்கக்கூடிய திருவடியை பிடிச்சிட்டோம். இங்க அதுதான் கையை இங்க தூக்கி கும்பிட காரணம் என்ன, இங்க இருந்து 12 அங்குலத்துல பெருமான் திருவடி இருக்குது, எல்லாருக்கும் மேலேயும் இருக்கு. அந்த திருவடியை பிடிச்சிட்டோம். சாமி அவங்க பிடிச்சாங்க, நான் உன்னை பிடிச்சிட்டேன். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, நம்மளைய பெருமானை பிடிக்க வைக்கிறாங்க, நினைக்க வைக்கிறாங்க. அது முக்கியம். சரியா? அதனால தான் அடியாருடைய இருக்கணும்னு ஏன் சொல்றாங்க, இதுதான் காரணம். நீ மறந்தாலும் அவங்க நினைக்க பார்ப்பாங்க. அடியார்கள் நம்ம மறந்தாலும் அவங்க பெருமானை நினைக்க செய்வார்கள். அதனால அடியார் திருக்கூட்டங்கள்ல இருக்கணும், அடியாருடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. பாருங்க 64வது பாடல்ல இதை சொல்றாரு. எழுந்துகிறேன் கோளில் பரசமய நெறி குலவில் விழுந்து அறியாது கைதொழுது. கோளில் அப்படின்னா கைதொழு, கோளில் அப்ப மூலும் அருந்துயர் தம்பெருமானை நினைந்து தமக்கு தம்பியாருக்கும் செய்த அருள் உன்னுடைய மனக்கவடை ஒளி நீ என்று தொடங்கி தமக்கு செய்த அருளனையும் அத்தா உன் அடியனை அன்பால் ஆத்தால் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் எத்தனையும் பிழைத்தனையும் எத்தனையும் பொறுப்பரன்றே இத்தனையும் எம்பரமோ ஐயோ ஐயோ அப்படின்ற அற்புதமான பாடல். சரிங்களா? அந்த பாட்டு அத்தா உன் அடியேனை அன்பால் ஆத்தாய் அருள் நோக்கில். அந்த நோக்கி என்ன பட்ட நோக்கம், அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய். ஆத்த உடனே என்ன ஆயிடுச்சு, சுத்தம். இப்ப நாம எதுக்காக குடிக்கிறோம், தண்ணி ஊத்திக்கிறோம், தூய்மைப்படுத்திருக்கு. அந்த அருள் நோக்கம் பட்டோன்னு என்ன ஆயிடுச்சு, நம்முடைய ஆன்மா தூய்மை செய்யப்பட்டது. அதனாலதான் சொல்லிட்டாரு அத்தா உன் அடியேனை அன்பால் ஆத்தான். சிவபெருமானுக்கு பிடிச்சது அன்பு தான், வேற எதுவும் நீ அவருக்கு தர தேவை. அன்பை கொடுத்தோம்னா போதும். அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் அப்படின்ற. அப்ப எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறு, இது பொறுத்திருத்தாண்டவன் பேரு. அதுல இது நாவுக்கரசர் தேவாரத்தை படிச்சீங்கன்னா ஒவ்வொரு வரியும் நம்மை அழுத்தும், அப்படியே அள வைக்கும். அவ்வளவு அற்புதமான மந்திரங்கள் அவை எல்லாமே. எல்லார விடையும் எல்லாத்துலையும் இறைவன் தான் கொடுத்தான். ஆனா நாவுக்கரசர் அனுபவம் கலந்த கொடுத்திருப்பார். அனுபவத்தை கலந்து, அது எங்க ஞானத்தை கலந்து ஊற்றினான் ஞான சம்பந்தர் தன்னுடைய அனுபவத்தை. அதனால தான் அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ உன் பொருளும் நீ துய்ப்பனமும் உய்ப்பனமும் துய்ப்பாய் நீ. இப்படியா என்னன்னா அக்கா காலில் பிடிச்சா தான் அக்கா எனக்கு யாரு இருக்கிறாக்கா, அப்பா அம்மா சுற்றம் எல்லாம் நீ தாங்க. இதைத்தான் அப்படியே அங்க வரியா போட்டார். இதைத்தான் அப்படியே அங்க வரியா போட்டார். அதே அந்த சூளை சொன்னார் இல்லையா, எல்லாம் ஒன்னா சேர்ந்து போற வயிற்றோடு துடைக்கு முடக்கிட போட்டார். எல்லாம் அனுபவத்தையே கொண்டு வந்ததுனால அவ்வளவு சுவையாக இருக்கும் அந்த தேவார பாடல்கள் எல்லாம். அப்ப கைதொழுது அருள் செய்தமையை அப்படியே வாழ்த்துதல் வாழ்ந்து கோளில் பரசமய நெறி அப்படின்னா நல்ல குறிக்கோள் இல்லாது. அதனாலதான் சொல்றார் குறிக்கோள் இல்லாது கெட்டேன். குறிக்கோள் இல்லாது கெட்டேன். நான் பாருங்க, ஒருத்த வாழ்க்கையில குறிக்கோள் இல்லைன்னா அந்த வாழ்க்கையா இருக்காது. ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்கணும். நான் சைவத்தில் ஒரு அடியாரா இருக்கணும், அல்லது ஒரு கோயிலில் இந்த பணி செய்யணும், ஒரு குடமுழுக்கு செய்யணும், ஏதாவது ஒன்று குறிக்கோள் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த வாழ்க்கையாக இருக்கும். அப்ப
குறிக்கோள் அப்படின்னு கோளில் பொறி குணமிலி என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்பது திருக்குறள். அப்ப மூடும் அருந்துயர் உளத்தீர் அப்படின்னா தமது விண்ணப்பத்திற்கு இறங்கி, யார் பெருமான் சொல்றாங்க, தனக்கு விண்ணப்பத்துக்கு இறங்கி பெருமானின் திருக்கருணை படிவந்து மூலும் என்ற குறிப்பு எது, இந்த சூளை. உழந்தார் மிக வருந்துதல் உளத்தீர், அப்புறம் வருந்தினீர் அப்படின்னு. உழந்தார்னா உழந்தார் தலை பலி கொண்டு உழல்வாய் உடல் உள்ளுரு சூளை தவிர்த்தருளாய். உழந்தார்னா வருந்து, ரொம்ப எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல. அப்போ வருந்தினீர் எழுந்திரீர் அப்படின்னா சூளை மயக்கப்பட்டு வீழ்ந்து நிலையின்றி நீங்கி எனவும் உரைத்தருளா. அப்ப எழுந்தீரி அப்படின்ட்டார். எழுந்து எப்பொழுதும் எழுந்துங்க, எடுக்கும் மாக்கதை. இந்த எழுந்திரீர் பிரிப்பு திருவடிக்கு நாம் இருப்பதே அப்படின்ட்டார். இந்த எழுந்திரு அப்படிங்கிறதுக்கு நாம முதல்ல என்ன சொல்லிட்டாரு, நம்ம சுவாமி முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. 65வது பாடல். மற்ற உரை கட்டலுமே மருள் நீக்கியாதாமும் உற்றபினி உடல் நடுங்கி எழுந்து தொழ உயர்தவத்தோர் கற்றை வேணியார் அருளே காணும் இது கடல் அடைந்தோர் பற்று அறுப்பார் தமை பணிந்து பணி செய்வீர் என பணிந்தார். பாருங்க, இந்த பாடல் ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. எல்லாரும் ஆலயங்கள்ல பணி செய்யலாம். நான் இருந்தாதான் இந்த பணி நடக்கும்னு நினைச்சோமா, அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. நாம பணி செய்யறதுக்கே லாய்க்கு இல்லை. ஏன்னா இந்த இடத்துல என்ன சொன்னாரு, பற்று அறுப்பார். எந்த பற்று? உலகப்பற்றை அறுக்கக்கூடியவர் அறுப்பார். தமை பணிந்து பணி செய்வீர். பணிந்து பணிவு வரணும். நாம் என்ன ஆயிடணும், பணி செய்கிறோம், உழவார செய்யணும், பணிவு அப்படியே அந்த உழவார. அப்பர் சாமி அதை நீங்கள் பார்க்கணும்னா திருவருட்செல்வன்ல அவர் அந்த வயது அப்படியே நடுங்கி நிற்பார் பாருங்க. அப்படி இருக்கணும் பணிவு. அவர் பேரில் அன்னச்சத்திரம் இருக்கும், எல்லாம் பின்னாடி நம்ம பார்க்க தான் போகிறோம். அதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம் இருக்கும். அவர் போய் என்ன செய்வார், இது யார், இது வேற வேற பேரை வச்சுக்கிறீங்க, அந்த யார் இது அப்படிம்பாரு. நானாக தான் என்ன பண்ணுவேன், அப்படியா என் பேரில் ஃப்ளெக்ஸுக்கு பார்த்துக்கிறீங்களா, நான் தான் அந்த ஊர்லேயே டானி, என் பேரில் தான் எல்லாமே செய்வாங்க. சொல்லுமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம். ஒருத்தன் ஒரு நோட்டீஸ் அடித்து நம்ம போட்டாவை போட்டு நோட்டீஸ் அடிச்சுட்டாவே பேரை போட்டாவே நமக்கு தாங்காது. அதை எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டு வாட்ஸ்அப்பில் போட்டு நம்ம சொந்தக்காரங்களுக்கு பூரா அனுப்பிவிட்டு என் பேர் அந்த பத்திரிகையில் இருக்குது, அதை வேற ஒரு அண்டர்லைன் பண்ணி ரவுண்ட் பண்ணி காமிச்சிடும். இங்கே திருநாவுக்கரசு அன்னசத்திர, திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசு கோசாலை, திருநாவுக்கரசு வேத பாடசாலை, திருநாவுக்கரசு தேவார பாடசாலை, இப்படி அத்தனையும் இருக்குது ஊரில். திருநாவுக்கரசு நிழல் கூடம், இத்தனையும் இருக்குது. ஆனால் அவர் யார் இருந்தாலும் அவன் பேரில் நீ வச்சிருக்கிற அப்படின்னு. இதுதான் பணிவு. எதுவுமே நம்முடையது இல்லை அப்படின்னு. அப்போ பணிந்து பணிது. அப்போ மற்ற உரை கட்டலுமே. இப்போ என்ன ஆயிடுச்சு, அக்கா சொன்னதை கேட்டுட்டார். என்ன சொல்லிட்டாங்க, எழுந்து இரு அப்படின்ட்டாங்க, மொழிந்தார். மற்ற உரை கட்டலுமே மருள் நீக்கியார். சேர்க்கலார் பாருங்க. இப்ப தர்மசேனனுங்கிற பட்டம் கிடையாது. மீண்டும் எங்க வந்துட்டாங்க, அக்கா விடத்துல வந்துட்டாங்க. திலகவதியாருக்கு அவங்க இயற்பெயர் திலகவதியார், இவருக்கு வச்ச பேரு மருள் நீக்கியார். மீண்டும் அந்த பேரு அவருக்கு வந்துருச்சு. மருள் நீக்கியார் தாமும் உற்ற பிணி உடல் நடுங்கி எழுந்து தொழும் உயர்தவத்தோர். அப்படியே அந்த உடம்பு எதனால் நடுங்குது, வயது, இன்னொன்னு அந்த நோய், அந்த நோய். அப்ப கேட்டலுமே, கேட்டவுடன் நமக்கு கேட்ட என்ன மற்ற என்பது சூளையில் வருந்தும் நிலையை மாற்றும் குறிப்புடன் எழுந்த வினை மாற்றும் பொருள் வந்தது. அந்த வினை மாற்றக்கூடியது கேட்டலுமே. தாமும் சிறப்புமை, தாமும்னா அவரை, தாமும் எழுந்தீரீர் பிணிவுடன் நடுங்கி எழுந்தார். எழுந்தீரின்னு அப்படியே நடுங்கி அப்படியே எழுறாரு. அக்கா எழுந்தீர் அப்படின்னு எழுந்தீரின்னு அப்படியே நடுங்கி கொண்டே எழுதுகிற நாவுக்கரசு. தொழுது உய்ந்து கரையேறும் நெறிமுறை அப்படின்னு எழுந்து மற்றவரை எழுந்து கற்றை வேணியார் அருளே காணும். இது எது, கற்றை வேணியார் அருளே. அங்க எழுந்து இரு, இங்க அருளே. பாருங்க எவ்வளோ சேக்கலார் பெருமான் நுட்பமா கையாண்டுக்கிறார்.
எழுந்து இரீர்னு சொன்னாரு. இங்க அருளே எது இன்னைக்கு திலகவதியார் திருவடியில் வந்து விழுந்தது. அதனால விழுந்தது சிவபெருமானுடைய அருளே, அதனால வந்து விழுந்தார். நாம நினைக்கிறதெல்லாம் அப்பப்பவே நடந்துராதுங்க. அதனால இவர் திருவருள் கூட்டி வைக்க இறைவன் கருணையால உடனுடனே வந்துருச்சு. கற்றை வேணியார் அருளே காணும் இது. அப்ப உடல் கூற்றை கிடைத்தணைந்தேன் என்று தம்பியார் விண்ணப்பித்தலும் அது தீய நோயுற்று திருவருளின் செயலால் என காண்க. அது கேட்டதுனால இது என்னாச்சு, திருவருளோட செயல்னால தான் அவருக்கு இந்த சூளை கொடுக்கப்பட்டது. கடல் அடைந்தார் வினை தீர்ப்பர் என்றோ தலையாயவர் தம் கடன் ஆவது தான் பின்னாடி சொல்லுவார். கடல் அடைந்தார் வினை தீர்ப்பர் என்றோ தலையாயவர். ஒரு அடைக்கலம்னு ஒருத்தர் வந்துட்டாங்களா அவங்களுக்கு அத்தனையும் நாம தாங்க பொறுப்பு. அடைக்கலம்னு ஒருத்தர் கொடுத்துட்டோம், இந்த பொருளை அடைக்கலம் வச்சிருக்க வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டா அந்த பொருள் நம்முடைய பொறுப்பு. அது மாதிரி இந்த உயிரை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு, சாமி உனக்கு அடைக்கலம்ட்டார். அதுக்கு முன்னாடி அவர் தான் எல்லாமே பொறுப்பு. இனி மயக்கருத்தற்று கரையேறும் நெறித்தருளும் பணி செய்வீர் ஆற்றுப்படுத்திய வகை பணிந்தார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டளை வாக்கியம். பணிந்தார், பணி செய்வீர், பணி செய்வீர்ங்கிறது கட்டளை வாக்கியம். பணிந்தார், ஏன் பணிந்து பணி செய்யணும். நாம பணி செய்ய நம்ம இடத்துல என்ன வரணும், பணிவு வரணும். பணி செய்ய பணிவு வரணும். அப்பதான் நாம உள்ளன்போட பணி செய்யணும்னு அர்த்தம். பணிவே வரல அப்படின்னா நாம பணி நாம செய்யறோம். எப்படின்னா நான்கிறத முன்னிறுத்தி செய்யறோம், சிவத்தை முன்னிறுத்தி நாம செய்யல. சிவத்தை முன்னிறுத்தி செய்திருந்தோமே ஆனால் நம்மிடத்தில் பணிவு வந்திருக்கும். அதனால தான் என்ன சொல்றாரு, பணியுமாறு பணியே நினையுமாறு நினையே. எப்படி பணி நான் செய்யல, என்னை இறைவன் செய்திருக்கிறான். கல்லாரின் புனையம் வந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வா. சொல்லாமல் சொன்ன மந்திரம் ஆணவம் கண்மம் மாயை விட்டு நீ இறைவனை பிடி அப்படின்னு அவர் சின்முத்திரையை வச்சு காமிச்சாரு. அதை நினையாமல் நான் நினைக்கிறேங்கிற நினைப்பு இல்லாமல் நினைக்கணும். நான் பூசை பண்ணுவேன் தெரியுமா, 2 மணி நேரம் காலையில் 6 மணிக்கு உட்காந்தா 8 மணி வரைக்கும் எந்திரிக்க மாட்டேன். இதுக்கு பேர் பூசை இல்லைங்க. உண்டு அதுக்கு பலன். அப்போ நீங்கள் அடுத்த கேள்வி, அப்போ அதுக்கெல்லாம் பலன் இல்லை. உண்டு, அடுத்தடுத்த பிறவி சிவம் சார்ந்து நமக்கு உண்டு. அடுத்தடுத்த பிறவிகளில் சிவம் சார்ந்து கிடைக்கும், அவ்வளோதான். அப்போ முதல்வன் பாதமே பற்றாக நினைந்து பற்றா பாவமே. கற்றாங்கேரி வம்பில பற்றா நின்றாரே பற்றா நின்றார். எதை பற்றா நின்றார், இது மேலோட்டமா நீங்க அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா பற்றா நின்றாரே பற்றாபா. பற்றா நின்றாரை பற்றா பாவமே. பற்று எந்த பற்று, சிவபெருமான் திருவடியே பற்றாக நின்றவரை என்ன பண்றாது, பாவம் பற்றாது. இந்த பாட்டை படிக்கும் பொழுது என்ன படிக்கணும், பற்றா நின்றாரை பற்றா பாவமே அப்படிங்குள்ள எதை பற்றாக நிற்கணும், சிவபெருமான் திருவடியே பற்றாக நின்றினா உன்னுடைய உனக்கு பாவம் வராது, பற்றாது. அப்படின்னா பற்றா நின்றாரை பற்றா பாவமே அப்படின்ட்டு. அப்ப நம்மளுடைய வேலை என்ன, என் கடன் நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. இருப்பதேன்னு சொல்லல, அந்த இடத்துல என்ன சொல்ற நாவுக்கரசர், இருப்பதேன்னு சொல்லல, கிடப்பதே. கிடக்கிறதுனா என்ன, அகிர்தினை பொருள். அதுக்கு அறிவு கிடையாது, கிடக்கும். தூக்கி வச்சீங்கன்னா இப்போ இதுலேருந்து தூக்கி அங்கே வச்சோம்னா அங்கே நிற்கும். மறுபடியும் அங்கேருந்து யாராவது அங்கே தூக்கி வச்சா தான் இங்கே வரும், இல்லைன்னா அதுவாக தானாலாம் வராது. அதுக்கு அகிர்தினை பொருள்னு பேர். அதனால தான் அந்த இடத்துல கிடப்பதேன்ட்டார் நாவுக்கரசு பெருந்தகை. இனிமேல் அடிமை, அவ்வளோதான். நீ எங்கே போய் கிடத்தினாலும் கிடக்கிறேன், நான் அடியாரோடு அல்லன் நரகம் புகினும் எல்லே சொல்லுவார் மாணிக்கவாசக பெருந்தகை. என்னை கொண்டு போய் அடியாரோட போடு, நரகத்துக்கு தான் போட, அடியாரோட சேர்ந்தா நரகத்துக்கு போயிட்டு சந்தோஷம், நான் போய்க்கிறேன். நான் நரகத்துக்கு அவங்களோட நான் நரகத்துக்கே போய்க்கிறேன், ஆனால் நீ உன்னோட நான் சொர்க்கத்துக்கு வரேன் அப்படின்ட்டு. சரிங்களா, அந்த மாதிரி பாருங்க. பாருங்க, நமக்கு பற்று கிடைச்ச உடனே ஒளி அதிகமாகுது.
பற்று கிடைத்த உடனே ஒளி அதிகமாகும். இதெல்லாம் நம்ம புராணத்தில் இப்படி சுவையை நாம் சுவைச்சுக்கணும். அன்னைக்கு திரு அதிகை வந்தாரு, மழை வந்துச்சு. இன்னைக்கு திரு அதிகையிலிருந்து தொடங்கணும், மழை வந்துச்சு ஆச்சுங்களா. இன்னைக்கு அவனோட பற்று விட்டான ஒளி, இந்த மாதிரி ஒளி கிடைக்கும். ஆமா, 1000 சூரியன் கோடி பிரகாசமாய் அப்படி கிடைக்கும். அதெல்லாம் சாமி குறிப்பான நமக்கு அப்படியே உணர்ந்து கொண்டே புராணத்தில் நம்மளும் அவர் கூட நம்ம கூட இருந்து அவரும் சொல்ல வைக்கிறாரு, கேட்குறாரு. அதனால நமக்கு அப்பப்போ பாரு இது மாதிரிலாம் இருக்கும், உதாரணம் சொல்லிக்கலாம் அப்படின்னு நமக்கு குறிப்பால் உணர்த்துகிறார். இதெல்லாம் குறிப்பால் உணர்த்துறார். 66வது பாடல். என்ற பொழுது அவர் அருளை ஏற்றுக்கொண்டு இறைஞ்ச நின்ற மாதபோதனியாரும் நின்மலன் பேர் அருள் நினைந்து சென்று திரு வீரட்டம் புகுவதற்கு திருக்கையிலை குன்றுடையார் திருநீற்றை அஞ்செழுத்து ஓதி கொடுத்தார். இதுலயும் ஒரு குறிப்பு கொடுத்துக்கிறார். என்னங்க எல்லாமே குறிப்புனா எத்தனை குறிப்பை தாங்க எழுதுறது? நீங்க இப்ப என்ன ஒரு பாட்டுக்கு இது குறிப்புன்னுட்டே வரீங்க. இப்ப 4 பாட்டு 5 பாட்டா எத்தனை குறிப்பை தான் நாங்க வச்சுக்கிறது அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான குறிப்பு. ஏன்னா நம்ம சமயாச்சாரியர்லேயே உடல் தொண்டு செய்து நீண்ட காலம் இருந்தவர் அவர். அதனால மற்ற உரை கட்டணுமே என்ற பொழுது எது பணி செய்வேன்னு கேட்டுட்டார். இப்ப எங்க இதெல்லாம் மடத்திலேயே நடந்துருச்சுங்க. இதுவரையும் எங்க ஆயிடுச்சு? மடத்தெல்லாம் நடந்துருச்சு. இப்ப அக்கா என்ன ஆயிடுச்சு? இவர் வந்து பேசிட்டு இருந்ததுனால என்ன ஆகி போச்சு? அவர் செய்யக்கூடிய தொண்டு காலதாமதம் ஆயிடுச்சு. இந்நேரம் என்ன பண்ணிருக்கணும்? அவங்க நந்தவனத்துல இருந்து மலர் பறிச்சுட்டு வந்திருக்கணும். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு? இன்னும் திருவழகு செய்யவே போகல. திருவழகு என்பது என்னங்க? கூட்டுதலுக்கு பெயர் திருவழகு. திருமடப்பள்ளி, மடப்பள்ளின்னு சொல்லக்கூடாது. சாமிக்கு உணவு தயாரிக்கிற இடத்த மடப்பள்ளின்னு சொல்லக்கூடாது. இங்க கோயிலுக்குள்ள வந்துட்டாவே அது நம்ம வெளியில சொல்ற பேர் என்னது? விளக்கமாறு அல்லது அழகுன்னு சொல்லலாம். உள்ளார வந்து அது என்ன ஆயிடுச்சு? திரு அழகு. இங்க உள்ளார வந்துட்டாவே எல்லாமே திரு முன்னாடி சேர்த்துக்கணும். திருப்பள்ளி தாம், ஆமா, திருநந்தவனம், தீர்த்தம், இப்படி எல்லாமே ஆலயத்துக்குள்ள வந்துட்டு என்ன ஆயிடும்? முன்னாடி திரு சேர்த்துக்கணும். திருமடப்பள்ளி, திரு முன்னாடி சேர்த்திடும் அப்படின்னு வச்சுட்டாங்க. அப்ப என்ற பொழுது முன் கூறியவை எப்படி இந்த மாதிரி பணிந்து பணி செய்யணும் என்று கேட்டது அவர் அருளை எதிர்கொண்டு அதையே பணிந்த அப்பொருளை அவ்வாறே தாமும் ஏற்றுக்கொண்டு. இப்ப சொன்ன மாதிரி ஏற்றுக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? பக்குவம் என்ற ஒன்று வேணும். அதுக்கு பேர் தான் பக்குவம். உரைத்ததை உரைத்த பொழுதே உரைத்தவாறே உணர்ந்து கொள்ளுதல் பக்குவம். அவங்க என்ன நிலையிலிருந்து உணர்த்துறாங்களோ அதை உணர்ந்து கொள்வதற்கு பெயர் தான் பக்குவம். இப்ப இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இவருக்கு நயன தீக்கை நடந்து இப்ப திருநீர் கொடுக்க போறாங்க. ஏன் திருநீர் பூசணும் அப்படின்னா மடத்துல இருந்து வெளியே வராங்க. நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தா திருநீர் இல்லாம வெளியே வரக்கூடாது. ஏன்னா பூசுவார் ஈசன். இந்த முண்டத்தை யாரா பாக்குறது? ஏன்னா திருநீர் பூசணும் இதுக்கு பேர் என்னங்க? தலை இல்லாது, அது முண்டம். அதனால திருமுண்டம் தீண்ட மாட்டாரே அம்மா நாம் அஞ்சுமாறே மாணிக்கவாசு சொல்றாரு. அப்படியே திருமுண்டமா அப்படி பூசணும். திருநீரை பார்த்தா ஒரு ஆசை வரணும், காதல் வரணும், அன்பு வரணும் திருநீர் மேல. திருநீர் அப்படின்னு வரணும். ஏன்னா இது செல்வங்க. திருநீற்று செல்வம், இதுதான் செல்வம். ஆமா, பின்னாடி சொல்லுவார் பாருங்க. பூசும் பொழுது அப்படியே அழகா சொல்வார். அப்ப என்ற பொழுது என எதிர்கொண்டு இறைஞ்சி நின்ற தபோதனியாரும். இப்ப யாருங்க? தபத்தை உடைய தபோ நின்ற தம்பியாரது உயர்வை நாடுகின்ற எனவும் செந்நெறியில் பிறளாது நின்றது எனவும். நின்ற அப்படின்னா செந்நெறியிலிருந்து அவங்க இத்தனை காலம் பிறலைங்க. எல்லாம் இழந்தாங்க. யாரு? திலகவதியார். அப்பாவை இழந்தாங்க, அம்மாவை இழந்தாங்க, தனக்கு உறுதி செய்யப்பட்ட கணவனை இழந்தாங்க, தம்பியாரையும் இழந்தாங்க. அப்பையும் மன உறுதி விடல. பெருமான்கிட்ட வந்து பெருமானே தம்பியார் உளராக வேண்டும், தம்பியார் உளராக வேண்டும், தம்பியார் உளராக. வேற விண்ணப்பமே கிடையாது. நான் நல்லா இருக்கணும், எனக்கு உடம்பு நல்லா இருக்கணும், உனக்கு தொண்டு செய்யணும்னு கூட கிடைக்கும். தம்பியார் உளராக வேண்டும். இது ஒரே விண்ணப்பம். 40 வருஷங்க. நாம 4 நாள் வேண்டிட்டு போட அந்த சாமி ஒண்ணுமே எனக்கு செய்யலன்னு
வேற மதத்துக்கே போனவன்லாம் இருக்கிறான். ஆனா இவங்க 40 ஆண்டு காலம் தம்பிக்காக வேணும். அதனாலதான் நின்ற தபோதனியார். நாம நிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. நின்றனா சைவத்துல நின்றவங்க. ஆமா, அதுல உறுதிப்பாடு வேணும் நமக்கு. இதெல்லாம் இந்த புராணம்லாம் கேட்கணும். நம்ம திருநீர் உடுத்துறாங்க போட்டிருக்கிறோம், அடியாரா ஆகிறோம்னா புராணம் கேட்டா சிந்திச்சா மட்டும்தான் நம்மால் அதில் வரக்கூடிய துன்பத்துக்கெல்லாம் நம்ம தான் காரணம். பெருமான் நம் நன்மை பொருட்டு நமக்கு கூட்டுகிறான். ஒரு கசப்பான மருந்தை கொடுக்கிறார் மருத்துவர். எதுக்காக? நம்ம உடம்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அப்ப இந்த உயிர் நல்லா இருக்கணும்னு நினைக்க உடம்புக்கே இவ்வளவு அக்கறை எடுக்கக்கூடிய மருத்துவர், அவர் உயிருக்கே மருந்து கொடுக்கக்கூடிய மருத்துவன். அவன் எவ்வளவு கருணையும் அன்பும் நம்ம மேல வச்சிருப்பான். அதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி கொண்டு வருவான் நமக்கு புரிந்து கொள்ளணும். அப்ப நின்மலன் பேரருள் நினைந்து கொடுத்தார். நின்றவர் என்ன பண்ணாங்க? நின்மலன் சென்று, ஏன் கோயிலுக்குள்ள போகணும்னா திருநீர் இல்லாமல் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுங்க. பூசுவார் சாமி. அவங்கள பார்க்க அவன் பார்க்குறப்ப அவன் நவுத்து சொல்லும் போல எனக்கு கண்ணு பூசுது அவனை பார்க்கறக்கு அப்படின்னு யார் சொல்லுவா? நம்ம சாமி சொல்லுவார். நம்ம சாமி சொல்லுவார். ஏன்னா திருநீற்று பெருமையை மெய்பொருள் நாயனார் புராணத்தில் பார்த்துருவோம், ஏனாதி நாயனார் புராணத்தில் பார்த்துருக்குறோம். இன்னும் பின்னாடி பார்க்க போகிறோம். திருஞான சம்பந்த பெருந்தகையோட புராணத்தில் விரிவாக பார்க்க போகிறோம். திருநீற்றுக்குன்னு வேற எந்த சமயத்திலும் சமய சின்னங்களுக்குன்னு ஒரு பதிகம் கிடையாது, பாடல் கிடையாது. ஆனால் நம்முடைய சைவத்தில் மட்டும்தான் 11 பாடல் திருஞான சம்பந்த பெருந்தகையால் கொடுக்கப்பட்டிருக்கு. வேற எந்த சமயத்திலையும் கிடையாது. இதே திருநீரை பற்றி வைணவத்தில் இருக்கு. ஆனால் அவங்கள பற்றி நம்மகிட்ட எதுவும் இல்லை, விட்டுறலாம். அது வேண்டாம், அங்கே போயிடுவோம் நாம். அப்போ நின்மலனா சுவாமி எப்படிப்பட்டது? மலம் இல்லாதவன். நின்மலன் அப்படின்னா மலம் இல்லாதவன். பேரொருள் நினைத்து கொடுத்தார். இப்போ நாம் ஒருத்தருக்கு திருநீர் கொடுக்குறோம், என்ன நினைச்சு கொடுக்கணும்? பெருமானுடைய திருநீர். சாமி எனக்கு இது கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு உங்களுக்கு ஒரு நன்றி அப்படின்னு நினைச்சு கொடுக்கணும். அப்ப நின்மலன் பேர் அருள் நினைந்து சென்று திரு அதிகை விரட்டம் புகுதற்கு. அந்த திருநீர் எங்க இருக்குதான்? திருக்கையிலை குன்றுடையார் திருநீர். யாருடைய திருநீருங்க? சிவபெருமானுடைய திருநீர். திருநீர்னா சாதாரணம் நம்ம நினைச்சிடக்கூடாது. திருக்கையிலை குன்றுடையான் திருநீர். ஆமா, திருக்கையிலை குன்றுடையான் திருநீற்றை எப்படி கொடுத்தாருங்க? 5 எழுத்து ஓதி கொடுத்தார். இட்டே விட்டுருக்கலாமே, அது எனக்கு தெரியல. இட்டு விடல, கையில தான் கொடுக்குறாங்க, கையில தான் கொடுத்தாங்க. எதுங்கம்மா? ஆமா ஆமா ஆமா, அதான் போடுறாங்க, அதுதான் குருநாதர் கொடுக்குறாங்க. இதெல்லாம் அப்படியே பரம்பரையா வர்றதுதான் 5 எழுத்து. இப்போ அந்த 5 எழுத்து அப்படின்னா சிவாயனம். இது எப்படிங்க நீங்கள் சிவாயனம்னு சொல்லலாம்? நமசிவாய இல்லையா அப்போ அப்படின்னா நமசிவாய இல்லை. 5 எழுத்துன்னு வந்துட்டாவே அது சிறப்பாக என்ன பண்ணும்? சிவாயனம தான். இதுக்கு நீங்கள் விளக்கம் வேணும்னா உண்மை விளக்கத்தில் எடுத்து படிச்சுக்கலாம். திருஞான சம்பந்தருடைய வாக்குலையும் பார்த்துக்கலாம், இவருடைய வாக்கையும் பார்த்துக்கலாம். எங்க தீக்கை, இப்போ இந்த இடத்துல தீக்கை செய்யும் முன் இறைவன் திருவருளை நாடி வேண்டிக் கொள்ளும் ஆகம விதி பற்றியும். தீக்கை செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? அந்த மண்டபத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி தீக்கை வகையோடு கிரியாவிகை தீக்கை செய்யும் பொழுதே தீக்கை மண்டபத்துக்குள் மாணவக்கரை அனுப்பும் முன்னாடி அப்ப என்ன சொல்லுவாராம் குருநாதர்? இது பாருங்க, குருநாதர் என்ன நினைப்பாருங்கிறது இங்க இடத்துல சிவக்கிழமை. இதெல்லாம் ரொம்ப மனதில் ஆழமா பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய செய்திகள். சிவனை நினைந்து, யாரு குருநாதரா இருக்கிறவங்க சிவனை நினைந்து, இறைவனே இந்த மாணாக்கன் பக்குவமுடையவன். ஏன் நீங்க அந்த செயலை செய்யலன்னா அந்த வினை ஏன் குருநாதருக்கு போகுதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. தீக்கை பெற்றுவிட்டோம். தீக்கை பெற்ற நாம அவருக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. உனக்கு தீக்கை வழங்கலாம் என்ற ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை வச்சு இவர் குருநாதர் கேட்கிறார், இந்த மாணவன் பக்குவமுடையவன், இவன் என்னிடத்து அருள் புரியும்படி வேண்டியதனால் நான் இவனை உன்னுடைய திருவடியை நினைந்து பணி செய்ய தகுதியுடையவனாக செய்கிறேன். நான் செய்கிறேன்னு அவர் சொல்லலை, உன்னுடைய திருவடியை நினைந்து. அதனால தான் என்ன பண்ணாங்க, கீழே அடியார் விழுந்தோடனே அவங்க மேலே இருக்கக்கூடிய திருவடியை பிடிக்கிறாங்க, அல்லது உள்ளத்தில் வைத்து இருக்கக்கூடிய திருவடியை பிடிக்கிறாங்க. குருநாதராக இருக்கிறவங்க நாம் திருநீர் கொடுக்கும் பொழுதும் என்ன நினச்சி கொடுக்கணும்? பெருமான் திருவடியை நினைந்து தான் கொடுக்கணும். நாம் காலில் விழுந்துட்டான் அப்படின்னா நம்ம காலில் அவங்க விழலை. அவங்க வணங்குவது வேடத்தை, திருவேடத்தை வணங்குறாங்க. அது ரொம்ப
யாரா இருந்தாலும் திருவேடத்தை திருநீரை கண்டா கும்பிட்டு வச்சிருவோமே, என்ன நட்டம் ஏற்பட்டுது நமக்கு? இப்போ கும்பிட்றதுனால ஏதாச்சும் பொருள் செலவா, ஏதாவது பெட்ரோல் செலவாகி போயிடுதா? இந்த ரூபாய் இங்கேருந்து வந்து இப்படி கும்பிட்றதுக்கு இல்லையா? எந்த செலவுமே இல்லை. அப்படியே திருநீரை பார்த்த மாத்திரத்தில் சிவாய நம சொல்லி கும்பிடலாம். நம சிவாய வாழ்க சொல்லலாம். திருச்சிற்றம்பலம் எதையாவது ஒன்று சொல்லி கும்பிடலாம். அப்ப அருள் நீர், அப்ப பணி செய்ய தகுதியுடையாக செய்கின்றேன், அதற்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று ஆச்சாரியன் வேண்டிக் கொண்டு தீக்கை செய்யும் புகும் ஆகம விதியில் கொள்ள. இது ஆகம விதியிலே இருக்கு. ஆகமத்திலேயே இப்படித்தான் ஆச்சாரியம் குருநாத தீக்கை செய்து வைப்பாங்கன்னு இருக்குது. ஆச்சாரியன் தானே தூய்மை செய்கிறேன் என்று எண்ணாது இறைவன் அருளால் செய்கின்றேன் என எண்ணி புகுதலாகும். குருநாதர் என்ன செய்கிறாரு? நான் செய்கிறேன் அப்படின்னு இல்லை, உன்னுடைய திருவருளால் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். நின்மலன் அப்படின்னா இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கியவன், அடைந்தாரது மங்களத்தை மலங்களை போக்குபவன். நின்மலன் மலமில்லாத ஒருத்தன் தான் என்ன பண்ண முடியும்? இன்னொருத்தருடைய நோய் இல்லாதவன் தான் நோயை நீக்க முடியும். இங்கே எனக்கே நோய் இருந்துச்சுன்னா நான் எந்த போய் அடுத்தவன் நோயை நீக்கிறது? இங்கே எனக்கே முடியாமல் கிடக்கிறேன், நான் போய் அடுத்தவன் நோயை நீக்க முடியுமா? அப்போ சுவாமி மலம் இருந்தால் அடுத்தவனோட மலத்தை நீக்க முடியுமா? அதனால தான் அவருக்கு நின்மலன்னு பேரு, மலம் இல்லாதவன் அப்படின்னு. அப்ப நின்மலன் அருள் நினைந்து கொடுத்தமையால் அவன் அருள் கை கொடுத்து ஈடேற்றும் என்பது உறுதிப்பாடு. யாரு? சிவபெருமானுடைய அருள் கை கொடுத்து நம்மை ஏற்றும். அதனால்தான் பின்னாடி அவர் பார்ப்போம். திரு வீரட்டம் புகுந்தார்க்கே கொடுத்தார். ஐந்தெழுத்து யாரு? உருத்திராக்கமும் ஐந்தெழுத்தும் திருநீரும் சாதனமாக இவை சிவசாதனம் எனப்படும். எது? உருத்திராக்கம், ஐந்தெழுத்து, திருநீர். இதெல்லாம் எதுங்க? சிவபெருமானுடைய சொத்து. சிவபெருமானுடைய சொத்து யாருக்கு சொந்தம்? வாரிசுக்கு தான் சொந்தம். அப்ப நாமெல்லாம் யாரு? அவருடைய வாரிசு. அதனால நமக்கு சொந்தம். சரியா? திருநீர், உருத்திராக்கம், ஐந்தெழுத்துலாம் யாருக்கு சொந்தம்? அப்பாவுடைய சொத்து எப்படி மகனுக்கோ அதுபோல சிவபெருமானுடையதெல்லாம் சிவனடியார்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப பெருவாழ்வு. அடுத்தது என்ன சொல்றாரு? ஒருத்தர் திருநீர் கொடுத்த உடனே என்னன்னு வாங்கணுமா? திருநீர் கொடுத்தாங்க. கொடுத்த மாத்திரத்துல திருவாளன் திருநீர் இலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்தது என பெருந்தகையார் பணிந்து ஏற்று ஆங்கு குருவார் அணிந்து தமக்கு உற்ற இடத்து உய்யும் நெறி தருவராய் தம்முன் வந்தார் பின் தாம் வந்தார். என்ன சொல்ற? திருவாளன் அப்படின்னா முக்தியை திருவாக ஆளக்கூடியவன். அதுக்கு பேர் தான் திருவாளன் பேர். முக்தியை திருவாக ஆளக்கூடியவன். திரு என்றார் இறைத்தன்மை. இப்போ நம்ம பேருக்கு முன்னாடி இன்னார் திரு இன்னார் அப்படின்னு போடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இறைவனது தன்மை பெற்றவர். பாருங்க, அந்த நம்ம பத்திரிகையில போடுவோம் திரு அப்படின்னு போடுவோம். அதுக்கு என்ன தெரியுமா? இறைவனுடைய தன்மை பெற்றவர். சிவத்திருனா சிவனுடைய தன்மை பெற்றவர், அதனால அவருக்கு சிவத்திருன்னு போடுறோம். ஒரு பேருக்கு முன்னாடி போடுறதே நம்ம தெரியாம இத்தனை காலம் போடுறோம். அப்ப பெருவாழ்வு என பெருந்தகையார் பணிந்து, இங்கேயும் பாருங்க பெருவகை என்ன ஆயிட்டு பணிந்து, பெருந்தகையார் பணிந்து ஏற்று. அப்ப திருநீர் கொடுக்கல என்ன பண்ணணும்? இந்த கை மேல இந்த கையை வச்சு அப்படியே பணிந்து, ரொம்ப எவ்வளோ உங்களால குனிய முடியுமோ அவ்வளோ குனிஞ்சு அவர்கிட்ட வாங்க. அப்படியே நின்றுக்கிட்டு இங்க போடு இங்க போடு அப்படின்னு வாங்க. அப்படி வாங்கி வச்சு பேப்பர்ல வாங்குறது, அப்புறம் இங்க வச்சு அப்படின்னு ஒரு தள்ளி விட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது. வாங்கி ரெண்டு கையில பொறுமையா வாங்கணும், கீழே சிந்தக்கூடாது. திருநீர் வாங்கும்போது என்ன பண்ணணும்? கீழே சிந்தக்கூடாது. வாங்கிய திருநீரையும் கீழே சிந்தக்கூடாது. ஆமா, ஒரு துளி சிந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்காங்க? மெய்ப்பொருள் நாயனார் புராணத்திலே பார்த்தோம். 1,08,000 முறை நீங்க சிவாயனம்னு சொல்லணும். ஒரு துளி சிந்தனா. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல பசுஞ்சாணம் கொண்டு, நோய் இல்லாத பசுஞ்சாணத்தை கொண்டு மெழுகணும். இதெல்லாம் நம்ம போய் ஆலயங்கள்ல பார்க்கும் பொழுது எங்க காலை வைக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அங்கங்க சிந்தி கிடக்குது. அறியா ஒன்றும் செய்ய முடியாது.
நம்மளே இப்படி வச்சுக்கிறார், அது இறைவனுக்கு ஒரு நன்றியை சொல்லி. அவ்வளோ. அப்போ திருவாளன் திருநீர் யார் கொடுத்தாங்க? திலகவதியார். இப்போ முதல்ல என்ன பண்ணாங்க? தூய்மைப்படுத்தினாங்க. அருள் நோக்கத்தினால் உயிரை தூய்மை செய்தார்கள். அதற்கு அடுத்தது என்ன செஞ்சாங்க? 5 எழுத்து ஓதினாங்க. எழுந்திரு அப்படிங்கிறது வாசகத்திக்கு கொடுத்தாங்க. அப்புறம் அதற்கு பின்னாடி பணி செய் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. அதன் பிறகு 5 எழுத்து ஓதினாங்க. காதல 5 எழுத்து குருநாதர். இப்ப நிறைவு தீக்கை நிறைவாயிடுச்சு. பிரசாதம் கொடுத்தாச்சு. பிரசாதங்கிறது என்ன? நமக்கு அடியார்களுக்கு பிரசாதம் என்ன? போய் கோயிலில் லைனில் நின்று சண்டையை போட்டு வாங்கக்கூடாது. நமக்கு பிரசாதம் திருநீர் தான் கொடுத்தாங்க. அவ்வளோதான். சிவா பெருவாழ்வு வந்தது அப்படின்னு எடுத்து பூசிட்டு கிளம்பிடணும். அது மட்டும் எனக்கு மட்டும் தரமாட்டேங்கிறாங்க. நான் எவ்வளோ நேரம் தான் லைனில் நிற்கிறேன். கேட்குறோம் இல்லையா? நமக்கு பிரசாதம் திருநீர் கிடைச்சிருச்சா, பெருவாழ்வு சாமி என்னை காப்பாற்றிட்டப்பா இன்னைக்கு அப்படின்ட்டு போயிடும். அப்படி அப்போ திலகவதியார் திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்தது என பெருந்தகையார் பணிந்து ஏற்று அங்கு அப்படியே பணிந்து வாங்குறாங்களாம். பணிந்து ஏற்று அங்கு உரு ஆற அணிந்து. இப்போ நாவுக்கரசர் வாங்கிட்டாரு. வாங்கின மருள்நீக்கியாருக்கு எங்கே பூசணும்னே தெரியல. ஏன்னா சைவத்தில் இல்லை. இப்போ தான் வந்துருக்கிறாங்க, உபதேசம் பெற்றுட்டாங்க. இப்போ நம்ம சமயத்திக்கு எடுத்த நண்பர்கள் போய் 16 இடத்துல திருநீர் வாங்க, சும்மா இங்கே பூசி இந்த சினிமா படத்தில் பார்த்துப்பாங்க. இப்படி வச்சு இப்படி ஒரு பூசியிருப்பாங்க. இங்கே 1 இன்ச்சு தான் பூசணும்னு எப்போ தெரியும்? அந்த உபதேசம் பெற்று அந்த நூலை எடுத்து படிக்கும் பொழுது தான் திருநீற்றின் விதி தெரியும். இங்கே இவ்வளோ தான் வைக்கணும் அப்படி. இல்லைன்னா கையை மடக்கி இப்படி ஒரு பூசினா அது பெருசாக தெரியும். ஏன்னா நம்மளாம் அப்படி பூசி சைவத்துக்கு வந்தவங்க தானே, அதனால சொல்கிறோம். அப்புறம் ஒரு உபதேசம் பெற்ற பின்னாடி இவ்வளோதான், இங்கே இதுக்கு இவ்வளோதான் விதி, இங்கே இவ்வளோ இதுக்கு தான் விதி அப்படின்னு தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணுறோம்? அப்படி வைக்கிறோம். அது மாதிரி என்னென்னா உருவாரனா உடம்பு முழுக்க எங்கே பூசுறது எல்லாம் பூசி வயிற்றுல பூசிட்டாரு முதல்ல. ஏன்னா முதல்ல அங்கே தான் இங்கே தானே பிரச்சனையே. அதனால் முதல்ல வயிற்ற பூரா பூசிக்கிட்டாரு. அப்புறம் எங்கே பூசுறது? எல்லா இடத்துலையும் பூசிக்கும். எங்கே பூசுறதுன்னே தெரியல, பூசிக்கும் எல்லா இடத்துலையும் அப்படின்னு. அதுதான் ஒரு ஆற அப்படியே பூசிட்டார். பார்த்தா அப்படி திருநீற்று ஒளியாக தெரியுது. அந்த மேனி எப்படி இருக்குங்க? திருநீற்று ஒளியாக அப்படியே தெரியுது. உருவார அணிந்து அளிப்ப கருணையுடன் செல்ல பெருவாழ்வு வந்தது. சூளை நோய் தீர்க்கும் இவ்வுலக வாழ்வும், சூளை நோய் தீர்த்ததும் இவ்வுலக வாழ்வும் கிடைத்து பிறவி நோய் தீர்க்கும் பேரின்ப வாழ்வு தருவதால் பெருவாழ்வு எனப்பட்டது. திருநீர் வச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? பெருவாழ்வு கிடைக்கும். ஆமா, முக்தி. பெருனா முக்தி. அந்த வாழ்வு கிடைக்கும். எங்க? எப்படியோ சிவலோகத்துக்காச்சு போயிடும். நமக்கு டோக்கன் போட்டாச்சு, டிக்கெட் ரிசர்வேஷன் ஆயிடுச்சு. கட்டாயம் நமக்கு சிவலோகம் உண்டு, சிவலோகமோ சிவபுரமோ உண்டு. ஆனால் அதுக்கு மேலே நம்மளுடைய வினை என்ன கொடுக்குதோ அது சாமி தருவார், கேரண்டி. அதான் டிக்கெட் ரிசர்வேஷன் ஆகிடுச்சு. பாரு டிகிரிமா நீ 6:30 மணிக்கு படம் போடக்குள்ளே போனால் போதும். ஏன்னா டிக்கெட் அங்கே நம்ம சீட்டில் வேறு யாரும் உட்கார முடியாது. நம்ம போயிடலாம், 6:30க்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஏன் அவசரப்பட்டு போகணும் அப்படின்னு உட்காந்துருக்கலாம். அது மாதிரி அந்த திருநீர் கொடுக்கும் பொழுது பெருவாழ்வு ஆற்றை வாங்கினாலும் நம்ம என்ன சொல்லணும்? நம்மனு வாங்கணும். வைத்தூராங்கன்னா பெருவாழ்வு வந்தது அப்படின்னு வாங்கணும். பணிவு வேணுங்க. இந்த பணிவுனா நாவுக்கரசு பெருந்தகைட்ட தாங்க கற்றுக்கிடணும். ஏன்னா அங்கேயும் சொல்லிட்டாரு, பணிந்து பணி செய்வி. அங்கேயும் சொல்லிட்டாரு, இங்கே பணிந்து ஏற்றார். அப்போ அந்த பணிவுக்கு இனிமே கூடவே வரும். எங்கே? நாவுக்கரசு பெருந்தகையோட கூடவே வரும். ஏன்னா அவருக்கு தெரியும் சைவத்தோட அருமை என்ன. ஏன்? சமணத்தில் போய் படாத பாடுபட்டுட்டாரு. ஆமாம், அதனால அனுபவப்பட்டார். இனிமேட்டு அப்பா ஏன்னா முடியலன்னா என்ன? தளர்ந்தேன் அடியேன் தாங்கிக் கொள்ளேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. தளர்ந்தேன். இப்போ தளர்ந்துட்டா என்ன ஆயிடுவோம்? அப்பா என்னால் முடியல அப்படித்தானே சொல்லுவோம். அது மாதிரி அப்பா கொடுங்க. பசியில் இருக்கிறவன் சோத்தை கொண்டு போய் நீ நல்ல நேரம் நின்று கொடுங்க வாங்க மாட்டான். புரிஞ்சு கொள்ள மாட்டான். அப்படிதான் இந்த பசியில் நீங்கள் இப்போலாம் அது மாதிரி பார்க்க முடியாது. அந்த காலத்தில் ராபிச்சை வருவாங்க, ரொம்ப சாப்பாடு இல்லாமல் இருக்கிறவங்களை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த பணிவோடு சாமி கொடுங்க சாமி அப்படின்னு அந்த நமக்கு நமக்கு திருநீர் ரொம்ப எளிமையாக கிடைச்சிருச்சுங்க. அதனால இதோட அருமை நமக்கு கொஞ்சம் கூட தெரியல. குருநாதர் கிடைக்காம அலையணும். குருநாதா கிடைக்க மாட்டியா? ஏன்னா நாடு நட்டிருக்கோயில் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுவின் பாடி பணிவின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்தை கோயிலா கொள்வானே.
அப்பதான் ஒரு குருநாதர் வந்து வாய்ப்பார். ஆனா நமக்கு எல்லாம் அங்க நினைச்ச மாத்திரத்துல டக்கு டக்குன்னு கிடைச்சோன்னு அதோட அருமை தெரியல. அதனால சாமி கொடுங்க, அவ்வளவுதான், வாங்கி பூசிட்டு போயிட்டே இரு. அப்படிதான் நம்மளை சாமி கொண்டு வந்து வச்சிருக்க. அப்ப உருவார அணிந்து தமக்கு உற்ற இடத்து உய்யும் நெறி தருவாராய், உய்யும் நெறி காட்டுவித்து ஓங்காரத்து பொருளே ஐயன் எனக்கு அருளியவாறு ஆறு வருவார் அச்சோவை. இதுதான் பெரிய புராணத்தையும் திருவாசகத்தையும் சேர்த்துங்கன்னு சொன்ன காரணம். உய்ய நெறி காட்டிவித்து ஓங்கார துப்பொருளை ஐயன் எனக்கு ஓங்கார துப்பொருள் என்னங்க? சிவாய நம 5 எழுத்து தான் ஓங்காரத்தோட உட்பொருள். காட்டி வித்து ஐயன் எனக்கு கருணியவார் ஆர் வருவார் அச்சோவே. யாருக்கு இது கிடைக்கும்? எனக்கு கிடைச்ச இந்த ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு மாணிக்க வாசக பெருந்தகை சொல்வார். நாமெல்லாம் நினைச்சு பாருங்க, சாமி நம்ம மீதெல்லாம் எவ்வளோ சத்தியமா திலகவதியார் சொன்ன மாதிரி நாம தவம் பண்ணுமோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனா நஞ்சுண்டேஸ்வரர் நம் மீது வைத்த கருணை, தயாவுடைய தம்பெருமான் கருணையினால நாமெல்லாம் இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கோம். இல்லைன்னா கொரோனாலேயே நம்மளையும் அடிச்சு தூக்கிட்டு போயிருப்பார். இல்லைன்னா சுனாமி வந்தப்போ 2006 அங்கே பிறக்க வச்சு அங்கே அப்படியே கடலோட கடலாக தூக்கிட்டு போயிருப்பார். நாம் ஏதோ செய்த புண்ணியம் அப்பப்போ 2 ஊசி போட்டு காப்பாற்றி பக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இல்லை நான் கவலைப்படாத, நான் இருக்கிறேன், நீ ஒன்றும் பயப்படாது, நான் இருக்கிறேன், உன்னோட வினையை அனுபவிச்சு தான் உன்னை கூட்டி போவேன், நீ கவலையப்படாது அப்படின்னு நம்மளையெல்லாம் வச்சு தட்டி கொடுக்க வேண்டியது, அப்புறம் கொஞ்சம் ஊட்ட வேண்டியது, அப்புறம் மறுபடியும் ஒன்றும் இல்லை விட அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்க வேண்டியது. இப்படியே நம்மளை தட்டி கொடுத்து பெருமான் நம்மளை என்ன பண்றாரு? வழியே தெரியாம கூட்டி போறாரு. வலிக்கும் பொழுது தட்டி கொடுக்குறாரு, மீண்டும் அது நல்லாயிட்டியா உடனே ஒரு சின்ன வலியை கொடுக்குறாரு, மீண்டும் ஒரு தட்டி கொடுக்குறாரு. இது எதுக்கு? ஒரு நிலை வர வரைக்கும் தான். வந்துட்டா வலியே இல்லை, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படின்னு கொண்டு வந்துடுவார். அது அந்த நிலை வர வரைக்கும் அப்படின்ட்ட. அப்ப இப்ப எது வரைக்கும்? தருவாராய் தம் முன் வந்தார் பின்தாம் வந்தார். இப்ப யார் முன்னாடி போறாங்க? திலகவதியார் முன் போறாங்க, பின்னாடி வர்றாங்க. புகுவார் அவர் பின் புகுவேன். திருவையார் பதிகம். ஆடி அமாவாசைக்கு போயிடலாம். பூவோடு நீர் சுமந்து ஏத்துவார் புகுவார் அவர் பின் புகுவேன். பெரியவங்க பின்னாடி நம்ம போகணுங்க, பணிவா போகணும். இப்போ பிரதோஷ காலங்கள்லேயே அதையும் நினைப்பேன், சுவாமிக்கு பின்னாடி தான் பாடிட்டு வர்றது மரபு. ஆனால் நம்ம ஊரில் என்ன பண்ணிட்டோம்னா முன்னாடியே பாடிட்டு போகிறோம். நம்ம அன்பரில் வாங்கப்பா பின்னாடி போனோம்னா யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா இறைவனுக்கு முதுகை காண்பித்து கொண்டு, அதனால தான் சபரிமலை போகிறவங்க சாமி முதுகு காமிக்காமல் திரும்புவாங்க. அது அப்படி அல்ல. இறைவனுக்கு முன்பாக நம்ம நிற்கணும், அருள் நோக்கம் நம்ம மீது படணும். இறைவன் பின்னழகை பார்த்தா நம் பாவங்கள் நீங்கும். இறைவனுடைய பின் அழகை ரசிக்கணும். அப்ப இறைவனுக்கு பின்னாடி தான் நம்ம போகணும். புகுவார் அவர் பின் புகுவேன். அதே மாதிரி குருநாதர் போனால் அவருக்கு பின்னாடி தான் போகணும். அவருக்கு முன்னாடி போய் நின்றுட்டு ஐயா அப்படின்னு சாமி அப்படின்னு நவருங்கன்னு சொல்லுவாங்க. குருநாதர் வராங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க? முன்னாடி தம்பிரான் சுவாமிகள் வந்தாங்கன்னா நவருங்கன்னு சொல்லிடுவாங்க. பின்னாடி தான் வரணும், அதுதான் சிறப்பு. பின்னாடி வந்தாதான் சிறப்பு. முன்னாடி போனால் என்ன செய்யணும், என்ன நடக்கும்னா அவங்க குருநாதரை பார்த்து கும்பிடுவாங்க, நாம் என்ன நினச்சிக்குவோம், நம்மளே பார்த்து கும்பிட்றாங்க அப்படின்னு நினச்சிக்குவோம். நம்மளே பார்த்து கும்பிட்றாங்க, பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு நாம் எப்படி நினச்சிக்குவோம், நம்மளே கும்பல அவங்க பின்னாடி. அதே மாதிரி நம்முடைய திருவேடத்தை கண்டு நம்மை வணங்குறாங்க, இந்த உடம்பை வணங்குறாங்க, அவங்க திருவேடத்தை தான் வணங்குறாங்க, நம்மளே இல்லை. இது எங்கே இதை எடுத்து விடுவாங்களா? யாராச்சும் உங்களை கும்பிட்றாங்களான்னு பார்ப்போம். போலீஸார் சட்டையை கழட்டிவிட்டாருன்னா யாருக்கு சல்யூட் வைக்க மாட்டாங்க. ரிட்டையர் ஆயிட்டாருன்னு தெரிஞ்சாலும் அடுத்த நாள் அவர் மதிக்க மாட்டான். அடுத்த நாள் அவர் ஏன் மதிக்க மாட்டான்? வேடம் அந்த யூனிஃபார்ம்ல இருந்தா சல்யூட் அடிப்பான், சார் 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 அப்படின்னு. வேடம் இல்லைன்னா என்ன உனக்கு இப்போ பிரச்சனை, அது அவரையுமே கேட்பான். வேடம் இல்லைன்னா என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு. அப்போ அந்த வேடம் தான் முக்கியம். அந்த யூனிஃபார்ம் தான் அவரை வந்து அவரை யாரும் பயப்படல, அவருக்கு யாரும் பயப்பட கிடையாது. அதே போலதான் நம்ம எவன் கண்டு பயப்படுறானா, யாவாருக்கும் பிடியல்லோம் எவனை எஞ்சோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எதை வச்சு சொல்ல முடியும்? திருநீர் இருக்கிறியா, திருநீர் வர வைக்கிற வரைக்கும் உன்னை என் பக்கத்தால் நீ நெருங்கவே முடியாது. அந்த தைரியம் பெரிய ஆள் பின்னாடிக்கிறேன், நீ என்கிட்ட வந்துவியா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றது. அப்ப பின்னாடி இருக்கிறேன், பெரிய ஆள் பின்னாடி இருக்கிறேன், முன்னாடி இருக்கிறேன்னு சொல்லலை. சரிங்களா? அது போலத்தான் புகுவார் அவர் பின் புகுவேன். அப்ப அவர் போனாங்க, அவர் பின்னாடி அடைந்து
தம்முன் வந்தார் பின் தாம் வந்தார். திலகவதியார் முன்னாடி போனாங்க, பின்னாடியே நாவுக்கரசர் பெருந்தகையும் அதிகை வீரட்டத்துக்குள்ளே போகிறாங்க என்ற அளவில் இன்றைய வகுப்பானது நிறைவு பெறுகிறது. 67 பாடல்கள். அடுத்த வகுப்பு வருகின்ற சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை சைவ சித்தாந்த வகுப்பு இருக்கிறதுனால நமக்கு சனிக்கிழமை வகுப்பு நடைபெறும் என்பதை அன்பர் பெருமக்களுக்கு தெரிவித்துள்ளோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் பொங்கிட மண்டுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வெல்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள் தரும் தேவகிரி அம்மை உடனவர் அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வர பெருமான் மலரடிகள், தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள், எம்பிரான் நாவுக்கரசு பெருந்தகை திருவடிகள், எம்பிராட்டி திலகவதியார் திருவடிகள். திருச்சிற்றம்பலம். நஞ்சுண்டா நஞ்சுண்டா நீலகண்டா நீலகண்டா நஞ்சுண்டா நஞ்சுண்டா. திருச்சிற்றம்பலம். அடுத்த வாரம் சனிக்கிழமை வகுப்பு மறந்துடாதீங்க. இந்த முதல்